சந்தான குறவர் தக்கோர் பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குறவரு முந்தவே எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் சைவத்தில் அந்த முத்தி நிச்சயிப்போம் யாம். முத்தி நிச்சயம் ஒன்று சொல்ல வந்தேன்னு தொடங்கினார். அதில் எது முத்தி, முத்தியை நிச்சயிக்க போகிறார். ஆனால் எது முத்தி என்பதே சொல்லுறார் இந்த பாட்டில். எது முத்தி என்பதை எதன் வழி காட்டுகின்றார்? சந்தான குறவர்கள் மீது வைத்து காண்பிக்கிறார் இல்லையா? சந்தான குறவர்களை பற்றி பேசும்பொழுது சந்தானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஆகுது? பரம்பரைன்னு ஆகுது. இந்த பரம்பரைங்கிறது எங்கேருந்து தொடங்குகின்றது? இறைவனிடத்திலிருந்தே தொடங்குகின்றது. பரன் என்பது இறைவனையும், பறை என்பது அம்பிகையும் குறிக்கிறது. பரன் பறை எப்படி சுவாமிகிட்ட இருந்தால் உபதேசம் வருகிறது. இடத்துல நமக்கு சுவாமி என்பது யார்? நமக்கு சுவாமி யார்? சிகண்டருத்திரர். சிகண்டருத்திரர் தான் உலகத்தில் எல்லாருக்கும் ஆகம விஷயங்கள். சிகண்டருத்திரருக்கு யார் சொல்கிறார்? அனந்ததேவர். சரி, அனந்ததேவர். அனந்ததேவருக்கு சதாசிவர் இல்லையா? சதாசிவருக்கு பரசிவமே உள்ளிருந்து உணர்த்துகிறது அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். சரிதானே? இப்படி சந்தானமாக தான் வருகிறது. இதில் இறைவன் உபதேசம் பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும்? உருவம் வேணும் இல்லையா? அதனால தான் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு உணர். அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லை. இறைவன் உருவம் எடுத்து அருளவில்லைன்னா அது நமக்கு வந்து சேராது. சரி, சுவாமி யார் யாருக்கு உபதேசம் பண்ணார்? அம்பாளுக்கு, முருகப்பெருமானுக்கு, விநாயகருக்கு, நந்தியம் பெருமானுக்கு, நாராயணர், விஷ்ணுவுக்கு, பிரம்மருக்கு, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார் சாமி நேரடியாக. இப்போ மனிதர்களாகி நமக்கு எப்படி வருகிறது? பரம்பரையாக வருகிறது. இதில் நந்தியம் பெருமான் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு வருகிறது உபதேசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் சரி தான், புராணமாக இருந்தாலும், வேதமாக இருந்தாலும், ஆகமமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நமக்கு நந்தியம் பெருமான் மூலமாக தான் வரும். ஆமாம், புராணம் என்பது நமக்கு இங்கே சூதர் தான் வெளிப்படுத்துகிறார் உலகத்தில். ஆனால் 18 புராணங்களை அவர் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி வியாசருக்கு போகிறது. வியாசருக்கு சனத்குமாரருக்கு மூலம் போகுது. சனத்குமாரருக்கு நம்முடைய நந்தியம் பெருமான் தான் சொல்லுகின்றார் அப்படின்னு பார்க்குறோம். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் இந்த சனத்குமாரருக்குமே அதை பற்றி காஞ்சி புராணத்தில் ஒரு பகுதி வருகிறது. சனத்குமாரரே முதல்ல சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ளாமல், சிவாகம் உண்மைகள் தெரிந்து கொள்ளாமல் வைதிகராக மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வைதிகராக இருந்து கொண்டு அஷ்டாங்க யோகத்தை பயின்று கொண்டு மலையடி வாரத்தில் கைலை மலை இமாச்சலத்தினுடைய அடியில் இருந்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு முறை சுவாமி அம்பாள் அங்கே ரிஷவாகனத்தில் உலா வருகின்றார்கள். வரும்பொழுது அதை பார்த்து எழுந்திருத்து நமஸ்கரிக்காமல், உள்ளுக்குள்ளே தானே இறைவன் இருக்கிறார், உள்ளுக்குள்ளே நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு இருந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த பொழுது இப்படி நெடித்து கொண்டு நீ நின்னதுனாலே ஒட்டையாக போன்னு சபிச்சார் நந்தியம் பெருமான் சனத்குமாரரை ஒட்டகமாக போ அப்படின்னு சபிச்சிட்டார் நந்தியம் பெருமான். பிறகு ஒட்டகமாக நான் போய்விட்டேன், என்ன பண்ணுவது என்று பிரம்மதேவனிடத்து செல்லும்பொழுது, பிரம்மதேவன் தான் அப்பா, பிரம்மதேவனுடைய மானசீக புத்திரன் தான் சனகாதி முனிவர்கள். அதில் ஒருத்தர் சனத்குமாரர். அப்படியாக அந்த சனத்குமாரரை சென்று காஞ்சியில் நீ சென்று லிங்கம் வைத்து வழிபாடு செய், இன்னும் ஒட்டகமாக இருந்து பூசை பண்ணி, ஒட்டகம் பூசித்தது காஞ்சி, ஒட்டகமாக இருந்து பூசை பண்ணி பிறகு சுவாமி ஆக உபதேசத்தை செய்து வைக்கிறார் நந்தியம் பெருமான் மூலமாக அப்படின்னு ஒரு கருத்து காஞ்சி புராணத்தில் வருகிறது. பிறகு போகிறதுங்களா? அப்படி நந்தியம் பெருமானுக்கு வந்த உபதேசத்தை நந்தியம் பெருமான் பலருக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அதில் நந்திகள், நால்வர் முதலானவர்கள் என்பதை நமக்கு திருமூல தேவநாயனார் காண்பிக்கிறார் இல்லையா? மந்திரம் வந்த வழிமுறை மாலாங்கன் இந்திரனோடு பிரமன் உருத்திரன் கந்துரு காளாங்கன் கஞ்சமலையமான் இந்த எழுவரும் என்வழியாமே என்று இவருடைய பரம்பரை எடுத்து காண்பிக்கிறார். அதோடு கூட நந்திகள் நால்வர், அவரோடு கூட மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கரபாதர், அதோடு கூட இவருன்னு சொல்ல ஒரு 7 பேரை எடுத்து காண்பிக்கிறார். இதில் இவர்களெல்லாம் நந்தியம் பெருமான்ட்ட நேரடியாக உபதேசம் கேட்டவர்கள் என்று பார்க்குறோம். நந்தியம் பெருமான்ட்ட நேரடியாக உபதேசம் கேட்டவர்களில் சந்தானம் என்பது எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி பேசும்பொழுது, இந்த 4 பேரிட்டிருந்து பலவிதமான சந்தான உற்பத்தி ஆகுது. சனத்குமாரர், சனகர், சனாதனர், சனந்தனர் என்று சொல்லக்கூடிய அந்த 4 பேரிட்டிருந்தையும் உபதேசம் உற்பத்தி ஆகுது. பரம்பரை நமக்கு இந்த பரம்பரை நம்மளுடைய கைலாய பரம்பரை. இந்த மெய்கண்ட சந்தானம் யார் மூலமாக வருகிறது? சனத்குமாரன் மூலமாக வருது. இப்படியாக பலவிதமான சம்பிரதாயம் இருக்கிறத முத்துநிச்சய பேரொழியில் நம்மளுடைய வெள்ளியம்பலவானவை எடுத்து காண்பிக்கிறாங்க. அதில் சம்பு சந்தானம் என்ற ஒரு சந்தானம் இருக்கிறது என்று காட்டுறார். சம்பு சந்தானம், இந்த சந்தானம் நேரடியாக சிவபெருமான இடத்தில் உற்பத்தி ஆகிறதுனா ஸ்ரீகண்ட தேவரிடத்து உபதேசம் பெற்ற சனகரால் தோற்றுவிக்கப்படுகிறது. சனகரால் உற்பத்தி பண்ணப்பட்ட இந்த சந்தானத்துக்கு 4வரில் சனகர் என்கின்ற முனிவரால் உற்பத்தி பண்ணப்பட்ட சந்தானத்துக்கு பேர் என்ன சொல்கிறார்? சம்பு சந்தானம் என்று சொல்கிறார். அதே போல்
மலையமான் சந்தானம் அப்படிங்கிறதும் இந்த சனகர் என்கின்ற ஒரு ஆளை உற்பத்தி ஆகிறது. சனத்குமார் சனகாதி முனி 4 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் நம்ம சனத்குமாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சனகர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சனகர், சனாதனர், சனத்குமார, சனந்தனர்னு சொல்ல 4 பேர். அதில் சனகர் மூலமாக உற்பத்தி பண்ணப்பட்டது 2 பரம்பரைன்னு சொல்கிறார். இல்லை சம்பு சந்தானமும் மலையமான் சந்தானமும். அடுத்தது சனத்குமாரால் விஞ்ஞான தேவ சந்தானம், மெய்கண்ட சந்தானம். ஆமாண்ணா, மெய்கண்ட சந்தானத்துடைய குருநாதர் யார் இங்கே? சனத்குமாரர். சனத்குமாரால் விஞ்ஞான தேவர் சந்தானமும் மெய்கண்ட சந்தானம் உற்பத்தி ஆகிறதுன்னு எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது சம்பு சந்தானம், மலையமான் சந்தானம். இது சனகர். உபமன்யு தேவ சந்தானம், சிவானந்த போதர் சந்தானம், இதெல்லாம் சனந்தனரால் உற்பத்தி ஆகுது. உபமன்யு முனிவர் அப்போ யார்கிட்ட இருந்து வந்திருக்காரு இவர்? உபமன்யு முனிவர். இப்போ கிருஷ்ணர் எந்த பரம்பரையில் வருவார்? சனந்தனருடைய பரம்பரையில் வரார். ஆமாம். உபமன்யு தேவ சந்தானமோ சிவானந்த போதர் சந்தானமோ சனந்தனர் அப்படிங்கிறவளால் உற்பத்தி ஆகுது. பிரம்மதேவர் சந்தானம், சிங்கநாத தேவர் சந்தானம், இது 2ம் சனாதனர். சிவானந்த போதர். சிங்கநாத தேவர் சந்தானம், பிரம்மதேவர் சந்தானம், இது 2ம் சனாதனர் என்கின்ற 4வது முனிவருடைய இதில் வருகிறது. இது இல்லாமல் சிவயோக மாமுனி சந்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவயோக மாமுனி சந்தானம், இதற்கு வாமதேவர் சந்தானம்னு பேர். இதுதான் வாமதேவ மடம், சூரியனார் கோயில் மடம்னு சொல்லுகிறது. அதுதான் வாமதேவ சந்தானம்னு சொல்லுவாங்க அவங்கள. சிவயோக மாமுனி அப்படிங்கிறவருடைய சந்தானம், இது வாமதேவர் வழியாக வருகிறது. இறைவன் வாமதேவங்கிற முகத்து வழியாக கொடுத்தாரு போல் இருக்கு. அடிச்சு கொண்டே தான். அடுத்து நிறைந்த நாயனார் சந்தானம், இதை பதஞ்சலி உற்பத்தி பண்றார். என்னங்க சந்தேகமா? சொல்லுங்க. சனந்தனர், சனாதனர் 4 பேர் தட்சிணாமூர்த்தி கீழே கும்பிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? 4 முனிவர்கள் தான். அவங்களுக்கு கீழே அப்படியே உபதேசமாக வருகின்ற பரம்பரை தொடருது. அப்படி அவங்க மூலமாக தான் சிவாகமத்தை உபதேசம் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் நம்ம எந்த பரம்பரையில் இருக்கிறோம்? அப்போ மெய்கண்ட சந்தானம் சனத்குமார்கிட்ட இருக்குது. மிச்சம் 3 பற்றி நம்ம இது வரைக்கும் எங்கேயும் படித்ததே இல்லை, இப்போ தான் படிக்கிறோம் இல்லையா? இந்த தகவல்கள்லாம் விளங்குது இல்லையா? அப்படி நிறைந்த நாயனார் சந்தானம், இது பதஞ்சலியோடைய சந்தானம். அப்போ இந்த சந்தானத்துக்கு யார் வருவா? தில்லைவாழந்தரர்கள் வரணும். ஆமாம், பதஞ்சலி கிட்ட தான் நிறைந்த நாயனார் சந்தானம் உற்பத்தி ஆகுதுங்குது. பதஞ்சலி கிட்ட நேரடியாக உபதேசம் கேட்டவங்களில் தீட்சிதர்கள் இருக்கிறாங்க, தில்லைவாழந்தரர்கள். அவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க தங்களை இல்லையா? திரிசகஸ்திர முனிவர்கள். பரஞ்சோதினா? ஆமாம், சனத்குமார் கீழே தானே வராரு பரஞ்சோதி. சனத்குமாரருக்கு கீழே சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி, அப்புறம் மெய்கண்டார். இப்போ மேலே உள்ள பேர்ட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கோம், கீழே உள்ளவங்களை பற்றி வரவே இல்லையங்க. நந்தியமர்மான்கிட்ட கேட்ட 4 பேர், நந்தியமர்மான் பேர்ட்ட 4 பேர் கேட்குறாங்க சார். நந்திகள் 4 பேர், அதோடு கூட மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கரபாதரும், திருமூலர். இதில் இருக்கக்கூடிய இந்த பரம்பரை தொடர்ச்சி 4 பேரோட உள்ள தொடர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கே. சனத்குமாரால் வந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்ற 3 பேர், அப்புறம் வியாக்கரபாதரால் வந்தது சத்யோஜாத சந்தானம்னு பேர். பதஞ்சலியால் வந்தது நிறைந்த நாயனார் சந்தானம். வியாக்கரபாத முனிவர் மூலமாக வந்த பரம்பரைக்கு சத்யோஜாத சந்தானம்னு பேரும். இல்லை புதுசாக இருக்கு இல்லையா நமக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு?
இது இல்லாமல் இன்னும் திருமூலருடைய சந்தானம், அது வேணும் சொல்லப்படல, திருமூலர் சேர்ந்து தான் கும்பிட்டு கேட்டிருக்காருன்னு இருக்கு. திருமூலருடைய சந்தானத்துக்கு தான் யார் யார் வராங்கன்னு ஒரே பாட்டில் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. காளாங்கன் மாளாங்கன்லாம் வராங்க இல்லையா, அவங்களாம் அவர் கீழே வந்தவங்க. திருமூலருடைய சந்தானத்தில் தான் யார் வருவா? தாய்மான சுவாமிகள் தெரியுமா? தாய்மான சுவாமிகளுடைய பரம்பரை திருமூலருடைய சந்தானம். அவருக்கு வந்த மௌனகுரு தாய்மானவருடைய பரம்பரையில் வந்தவர் தான், திருமூலருடைய பரம்பரையில் வந்தவர். அதேமாதிரி திருமாளிகைத்தேவர் நம்ம இருக்கார் பாருங்க, நம்முடைய திருவிசைப்பல், அவரும் திருமூலருடைய பரம்பரை. உபதேசத்தில் சொல்கிறார் நிறைந்த நாயனார் சந்தானம் அப்படிங்கிறார். வியாக்கிரபாதர் சத்யோஜாதர் சந்தானம். திருமூலர் அது இல்லாமல் திருமூலர் பிரம்மதேவர், இந்திரதேவர், விஷ்ணு தேவர், ருத்ரதேவர், கந்துரு மகாவிருடி, காலாக்னியுத்தர் இப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான சந்தானங்களும் இருக்குங்கிறார். பிரம்மதேவர் பிரம்மன்ட்டு உபதேசம் வந்த பிரம்மனோட உபதேசமாக வர பரம்பரை. சுவாமிகிட்ட பிரம்மன் நேரடியாக உபதேசம் கேட்குறாரு. பிரம்மனுக்கு கீழே உபதேசம் வந்தால் என்னதப்போ பிரம்மதேவர் சந்தானம். அதுமாதிரி விஷ்ணு தான் சொல்கிறோமே நம்ம புராணம், இந்த பாட்டில் சித்தியார் பாட்டு வருது இல்லையா, நாரணன் முதலாய் உள்ளர் சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவேன்னு நாராயணருக்கே சந்தானத்தில் வந்துடுறார். விஷ்ணுமூர்த்தியே நமக்கு ஆச்சாரியன் தானே இல்லையா, நமக்கு விஷ்ணுமூர்த்தி ஆச்சாரியனா இல்லையா? சிவபூசையில் வச்சு கணேச கமலா குருபக்தி பூஜையில் விஷ்ணு வந்துடுறாருல, குருவாசியம் பூஜை பண்ணுறோம், சந்தான குறவர் வந்துடுறார். அவர் என்னென்ன பங்காளி நேரடியாக நம்ம பரம்பரையினாலும் நம்ம எல்லாருக்கும் தாத்தா யார் சாமிங்கிறதுனால, நந்தியபெருமான்ங்கிறதுனால அவங்களாம் நமக்கு பங்காளிகள்னு வச்சுக்கொண்டே தான். அதுபோல் தான் நம்முடைய அந்த துழாவூர் ஆதீனத்துடைய உபதேச பரம்பரையும் தருமபுர ஆதீனத்துடைய உபதேச பரம்பரையும் ஒன்றாவே இருக்கும். இவர்கிட்ட கமலஞான பிரகாசர்கிட்டே இருக்கும், அது வெள்ளை வெட்டியவங்க. கமலஞான பிரகாசர்கிட்ட தான் நேரடியாக துழாவூர் ஆதீனத்துடைய ஆச்சாரியனும் உற்பத்தி ஆகியிருக்கார். நம்முடைய குருஞான சம்பந்தரும் அவர்கிட்ட உற்பத்தி ஆகியிருக்கார். இவர் காவி, அவர் வெள்ளை. ஆனால் ரெண்டு பேரும் உள்ளபடி அண்ணன் தம்பி, நேரடி பங்காளி மாதிரி இல்லையா? அருள் பங்காளின்னு வச்சுக்கிட்டு தான், ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள்னு வச்சுக்கிட்டு தான். அதனால் இந்த சந்தானக்குறவர்கள் இப்படித்தான் வருகிறார்கள் என்பதை காட்டுகிறோம். இதில் நம்முடைய சந்தானக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் சொன்னால் இதில் இவ்வளோ பேர் வந்துடுறாங்க. யார் யாரெல்லாம் சந்தானம்னா இறைவனிடத்திலிருந்து சந்தானமாக உற்பத்தியான அத்தனை பேருமே யார் தான் இங்கே சந்தானக்குறவர்கள் தான். இந்த இத்தனை சந்தானக்குறவர்களும் எதை முத்தின்னு சொல்லுகிறார்களோ அதை தான் நான் நிச்சயம் பண்ணுறேன். ஆனால் என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க, சந்தானக்குறவர் தக்கோர், அது ரொம்ப முக்கியம். சந்தானக்குறவர் எல்லாருமே சந்தானமாக வந்தாங்கத்தான், ஆனால் சந்தானத்தில் எல்லாருமே சித்தாத்வைத சைவ சித்தாந்தத்தை முத்தின்னு சொன்னால் தான் ஒத்துக்கணும். இப்போ உதயசவரமாக வந்து கீழே வர வர என்ன ஆகிடும்ப்பா, கம்யூனிகேஷன் லேக்குன்னு சொல்லி பண்ணுற ஒன்று பாருங்க. இப்போ ஒரு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேரை வரிசையாக நிற்க வச்சுட்டு எல்லோரையும் திரும்பி நிற்க வச்சுருவான். மொதல் ஆள்கிட்ட ஒரு சைன் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லுவான், அதை பின்னாடி ஆள்கிட்ட சொல்லுவான். அவன் அதை எப்படி கேட்குறான், அதை அவன் எப்படி கேட்குறான், அதை அப்படி கடைசியில் கேட்டோம்னா கடைசியில் உள்ளவன் வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். புரியுதா இல்லை சொல்கிறது இல்லையா? அப்போது இந்த கம்யூனிகேஷன் ஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த உண்மை கருத்து, இறைவன் கொடுத்த கருத்து சரியாக வந்து சேர்ந்திருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேணும் இல்லையா? சிவாகமத்தில் சொல்லப்பட்ட கருத்து அப்படியே கீழே வருகிறதா என்பதை நம்ம ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோமா இல்லையா? இப்போ கீழே நான் சொன்னேன், இந்த மறைஞான சம்பந்தருடைய சந்தானத்தை பற்றி பேசும்பொழுது அவரும் கைலாய பரம்பரையில் மேகண்ட சந்தானத்தில் தான் வரார். அதில் அவர் பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம், சத்தியஞான பண்டாரம், கலந்த ஞானப்பிரகாச பண்டாரம், கண்கட்டி மறைஞான பண்டாரம் இப்படி வரார் இவர். இதில் பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரங்கிறவர் யார்? கைலாய பரம்பரையில் உமாவதி சிவாச்சாரியர் கீழே வரவங்களை பாருங்கள். உமாவதி சிவம், அருளமச்சிவாய தேசிகர், காழி கங்கை மேகண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம். இப்போ கீழே தான் சொன்னேன், துகளர் போதகத்தில் சிவானந்தம்னு சொல்லுகின்றார் யார்? சிற்றம்பல நாடிகள்னு சொன்னோம். சிற்றம்பல நாடிகளுடைய சீடர் தான் பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம். இந்த பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்துக்கு அப்புறம் சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், செட்டித்திரு ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர், குருஞான சம்பந்தம் தருபுரம் வந்துடுது. இதே பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்திட்டிருந்து சத்தியஞான பண்டாரம்னு ஒருத்தர், அவருடைய சீடர் கலந்த ஞானப்பிரகாச பண்டாரம், அவருடைய சீடர் கண்கட்டி மறைஞான பண்டாரம். அவர் தான் ஆன்மானந்தவாதி. இப்போ ஆன்மானந்தவாதி அங்கே இருக்கிறது இங்கேருந்து வந்திருக்காரு, அவரும் உமாசிவாச்சாரிய பரம்பரையில் தான் வந்திருக்காரு. இப்போ
இந்த பரம்பரை தொடர்ச்சி உங்களுக்கு இருக்குது இப்போ இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் பின்னாடி பின்னாடி விட்டுட்டு போயிடுறாரு. அதனால் அவரை எதை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க? கைலாய பரம்பரையில் இருக்கிறத அவர் அடையாளப்படுத்து. ஏன்னா அவரால் மெய்கண்டார் அவருடைய ஆச்சாரியனத்தை அவர் ஏற்று பாடுறார். அப்போது ஒரே கருத்து தான் ஒரே பரம்பரை இருக்குங்கிறதுனால என்ன கிடையாது, ஒரே சம்பிரதாயத்தை அவங்க பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஒரே சாதியிலே பார்த்திங்கன்னா தனித்தனி பிரிவுகள் இருக்கும். குடும்ப வழக்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க பண்ணுறது அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணுறது இவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாம் ஒரு கூட்டம்தான் அப்படிங்கிறது மாதிரி இங்கே உபதேசத்தினால சந்தான வழியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இது ரெண்டுமே எங்கே போய் நிற்கிது? சம்பந்த பண்டாரத்தில் போய் நிற்கிது. பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்தில் போய் நிற்கிது. தருமபுர சந்தானமும் இந்த பழுதைக்கட்டி இவர் கண்கட்டி மறைஞான சம்பந்தருடைய பண்டாரமும் தொடர்ச்சி நிற்கிது போய். ஆனால் ஒருத்தர் ஆன்மானந்தவாதியாக இருக்கார், இன்னொருத்தர் சிவானந்தவாதமே உறுதினு வாதிடுகின்றார். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ சந்தான குறவர் என்பதனால அது அப்படியே நம்ம பின்பற்றிவிட முடியாது. ஆன்மானந்தவாதிகள் நிறைய பேர் வந்துடுற. ஆன்மானந்தவாதி ஆகிய இந்த மறைஞான சம்பந்தருடைய காலகட்டம் குருஞான சம்பந்தருடைய காலகட்டம். அவருக்கு அடுத்தது இந்த முத்து நிச்சயம் குருஞான சம்பந்தர் பாடுறாங்க. இந்த முத்து நிச்சய மாபாடிய 4வது மகாசன்யானத்துடைய சீடர், 5வது மகாசன்யானத்துடைய சீடர் தானே நம்முடைய வெள்ளியம்பல மாமுனிவர். கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு தான் வச்சுக்கலாம். குறைந்த 100 வருஷம் இருக்கும். ஏன்னா 5 சன்னியானம் வந்துட்டாங்கல்ல. குருஞான சம்பந்தர், ஆனந்தபிரச தேசிகர் 40 வருஷம். ஆனந்தபிரசருக்கு காலம் கிடையாது, ஏன்னா அவர் உடனே அடைஞ்சிட்டார். அதே மாதிரி சச்சிதானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர் இருக்கிறாங்க. இப்போ ஞானசம்பந்தர் தான் இவருக்கு ஞானோபதேசம் பண்ணுகின்றார். மாசிலாமணி தேசிகர் சமய விசேட தேசிகம் பண்ணி பண்ணிவிட்டு அனுப்பிடுறாரு. ஞானதீட்சை காசிக்கு போய்ட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு வெள்ளியம்பல மாமுனிவருக்கு 5வது ஞானம் தான் பண்ணுறாங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷம், குறைந்தபட்சம் 50வது கண்டிப்பாக இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. 50க்கு கொஞ்சம் 100க்கு மேலே இருக்கும். குருஞான சம்பந்தருக்கு பிறகு 40 ஆண்டு காலம் திருமணத்துக்கு ஆச்சாரியர் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறார்கள். 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் சச்சிதானந்த தேசிகர் உற்பத்தி ஆகிறார். சாமி வெளில உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, உபதேசம் பண்ணி. ஸோ அதுக்கு பிறகு மாசிலாமணி தேசிகர் அவர் ரொம்ப புகழ்பெற்று ஆட்சி நடத்தின ஆச்சாரியன். அவங்க தான் திருமுறை ஏட்டில் தன் திருவடியில் அரைச்சி தமிழர் திருமுறை ஏட்டில் காமிச்ச அற்புதம் செஞ்சவங்க அவங்க தான். அதே போல் 5வது மகாசன்யானம் கண்டிப்பாக 100 வருஷம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். இப்போ 100 ஆண்டுக்கு பிறகு இருக்கும் பொழுது அப்போ அந்த பரம்பரை எதனா உற்பத்தி ஆகிருக்கும். இந்த மறைஞான சம்பந்தருடைக்கும் அவருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. அதில் வெள்ளியம்பல மாமுனிவருடைய காலத்தில் வாழ்ந்தவருக்கு மறைஞான தேசிகர்னு பேர். அந்த பரம்பரையில் வாழ்ந்தவருக்கு மறைஞான சம்பந்தருடைய சீடர்கள் பல பேரில் இந்த மாபாடியத்துக்கு முத்திருச்சி மாபாடி உற்பத்தி ஆகும்போது இருந்த அந்த பரம்பரையில் இருந்தவருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மறைஞான தேசிகர். என்ன இந்த வரலாறுலாமா? இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. ஆமாம்மா, அது இந்த பூஜை மடத்தில் இருக்க சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், குருஞான சம்பந்தருடைய வரலாறு இருக்குங்க. இந்த மறைஞான தேசிகர் தான் முத்திநிலை என்கின்ற இவருடைய ஒரு நூலில் சொல்லுகிறார். ஆன்மானந்தவாதத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதில் இந்த கண்கட்டி மறைஞான பண்டரத்தை பற்றின செய்தியை சொல்லுகின்றார். ஆகாமம் தமிழ்சை திங்கள் உறிஞ்சு மணிவாட தில்லை குகையில் திரைபோட்டு பங்கமர வாழ் மறைஞான சம்பந்தன்னு தன்னுடைய ஆச்சாரியனை சொல்கிறார். இவர் தில்லை குகை அப்படின்னார். அது குகை மடம்னு அதுக்கு பேர். அதுதான் மறைஞான சம்பந்தர் இருந்த இடம். இந்த மறைஞான சம்பந்தரை மறைஞான தேசிகர் இந்த பரம்பரையில் வந்தவர் சொல்கிறார். அப்படி ஆகமம் தமிழ்சையினர். மறைஞான சம்பந்தர் சிவதர்மோத்தரம் என்கின்ற ஆகமத்தை தமிழ்படுத்தி பாடுறார். அப்படி சிவதர்மோத்தரங்கிறது அகத்திய பெருமானுக்கு முருகப்பெருமான் கொடுத்த உபதேசம். அது அவர் தமிழில் பாடுறார் ஆகமம். அது இல்லாமல் நிறைய நூல்கள் பாடுறார். அற்புதமான புலவர் என்று அறிஞர்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க. நிறைய புலவர், பெரிய புலவர். அருணாச்சலம் அவர் ரொம்ப ஆச்சரியமாக பாராட்டுறார். இந்த இடத்துல இந்த கேழியாதை பற்றி விளக்கியிருக்கேன். சந்தான குறவர்களை பார்த்து நான் இந்த குருநாதரை சிவபெருமான வழிபாடு பண்ணுறதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஈசனே குருவனை என்பீர் ஆகில் அப்படிங்கிற ஒரு பாட்டை வெள்ளியம்பல மாமுனிவர் வேறு மாதிரி பொருள் கொண்டு அவரை வேண்டுனே கண்டிக்கிறார் அப்படின்னு அருணாச்சலம் அதை பற்றி சொல்கிறார். ஆனால் உள்ளபடி அவரை பற்றி நிறைய பாராட்டுக்குரிய கருத்துக்கள் தான் இருக்குது மறைஞான சம்பந்தரை பற்றி. ஏன்னா அப்படி ஒரு இலக்கிய செறி உடையவராக இருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறார்கள். சரி, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கருத்து இல்லை. ஆனால் ஆன்மானந்தவாதம் பேசுகிறார், அந்த வகையில் தப்பு தானே. கோட்பாடே மாறி போயிட்டுங்கும் போது மற்றதெல்லாம் பெண்ணத்தை ஏற்றுக்கிறது. நல்ல அலங்காரமான வேலைப்பாடு அமைந்த தட்டு, தங்கத்தட்டு,
அதில் ஒரு பொருந்தாத பொருளை வச்சு சாப்பிட கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போது சாப்பிட முடியாத ஒரு கருத்து, அது நல்ல புலமையில் பாடி கொடுக்குறதுனால என்ன ஆகிடப்போகுது? இப்போ சொல்கிறது புரியுதா இல்லையா? உண்மை கருத்தை பேசுகிறது தான் சரியான நூலாக இருக்க முடியும். அதாவது ஒரு நல்ல புலமை வாய்ந்தவராக இருக்கார், நிறைய தமிழ்கள் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக, ஆனால் தமிழறிஞராக புலவராக வேணால் பாராட்டலாமே தவிர்த்து தத்துவவாதியாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆன்மானந்தவாதம் பேசுகிறாரே, விளக்கப்படுதுங்களா? அதனால் வெள்ளியம்பல முனிவர் பல இடங்களில் அவருடைய கொள்கைகளை கண்டித்து காட்டுறார். ஆனாலும் சில கருத்துக்களை சில விஷயங்களை அவருடைய கருத்து நல்ல புலமையெல்லாம் எடுத்து பாராட்டுறாருன்னு சொல்கிறார்கள். அதனால் இந்த சந்தானக்குறவர்களில் நம்முடைய பரம்பரையானது தக்கோர் யார் யார்னு பார்க்கும்போது நம்ம பரம்பரை வரலாறு நம்ம பார்க்குறோம். அதில் பூத பரம்பரையினம் இப்போ சொன்னது அகச்சந்தானத்தை பற்றி. அடுத்து புறச்சந்தானம். இந்த புறச்சந்தானமும் வரணுன்னாக்க கீழே உபதேசம் வந்தாகணும். சந்தானங்கள் பல இருந்தது அப்படிங்கிறது எங்கேருந்து தெரிகிறது நமக்கு? சேக்கழார் சாமி புராணத்திலே சொல்கிறார். நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குருநாதன்னார் சொல்கிறாரா? அப்போது குருமரபுன்னார். குருமரபுன்னாரா? குருமரபுக்கு எல்லாம்னார். அப்போ எத்தனையோ மரபு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. யார் சொல்கிறார் இதை? சேக்கழார் சாமி சொல்கிறாங்க. அதை சேக்கழார் சாமி காலத்திலேயே அப்போ பலவிதமான சந்தான மரபுகள் இருந்திருக்குன்னு தெரிகிறது. இதை சேக்கழார் சாமி எந்த மரபில் வராங்கன்னு தெரியல நமக்கு, இல்லையா? அவங்களும் உபதேசம் வாங்கியிருப்பாங்க தானே, சமீதிக் ஷாயிருக்கு வந்தானே, அவங்களுக்கு அந்த பரம்பரை இருந்தாங்க நமக்கு தெரியல. அப்படி ஞானசம்பந்தருடைய பரம்பரை ஒன்று இப்போ தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதைத்தான் மதுரை ஆதீனம்னு சொல்லுகின்றோம். மதுரை ஆதீனம் என்பது ஞானசம்பந்த பெருமானார் மதுரையில் சென்று தங்கியிருந்த பொழுது அங்கே உற்பத்தி பண்ண மடம். அப்போ எந்த ஆச்சார் எனக்கு ஞானசம்பந்த பெருமான் பிரணோபதேசம் பண்ணி ஆச்சார அபிஷேகம் பண்ணி வச்சாரான்னு தெரியல. அது அடிப்படையில் அப்படியே அந்த பரம்பரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதேமாதிரி மணிவாசக பெருமானுடைய ஆட்சி சம்பிரதாயம்னா கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனத்தை வழங்கி வருகிறது. மணிவாசக பெருமானோட உபதேச பரம்பரை என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். மணிவாசகர் பரம்பரை சொல்லுகிறோம். சரவணப்பட்டியா? சரி. அடுத்தது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் அப்பர் சாமிக்கும் ஒன்றும் பரம்பரை இருக்கிற மாதிரி தெரியல நமக்கு. உபதேச பரம்பரை தான் பேசிட்டு இருக்கோம். யார் கேட்டாப்போ அதான் இருக்காங்களே, இப்போதைக்கு வழங்கி நிலை வருகிறது. ஆனால் ஞானசம்பந்தருக்கு பிறகு நிறைய பரம்பரை உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சேக்கழார் சாமி சொல்றார். வேத நெறிதழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய. பூத பரம்பரை, பூத அப்படின்னா உடம்பு, உலகத்தில் மனிதர்களோடு ஏற்பட்ட சம்பந்தம்னு தெரிகிறது. அப்போ இந்த சிவஞானமானது மேலே அகச்சந்தான குரலோடு சம்மந்தப்பட்டிருந்தது. ஞானசம்பந்தருடைய காலத்தில் நிறைய பல்கி பெரிய இருக்குன்னு இந்த குறிப்பிலேருந்து தெரிகிறது. ஆச்சாரியன் எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணாரோ தெரியல நமக்கு. இப்போதைக்கு அதில் ஒரே சந்தானம் இந்த மதுரை ஆதீனம் மட்டும் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போது அது மட்டும் மிச்சமாக நிற்கிது. வேறு எதுவும் நமக்கு தெரியல. ஞானசம்பந்தர் பரம்பரை எதுன்னு நமக்கு தெரியவில்லை. அப்படி பரம்பரை விஷயமாக வந்திருக்கக்கூடிய சிவாகம விஷயங்களை பொலிவுறச் செய்வதற்காக ஞான பரம்பரைன்னு பேர். சாமி ரெண்டுத்துக்கும் உதவி பண்ணுறார். பின்னாடி கண்மக்குறவர் ஞானக்குறவர்னு இந்த பின்னாடி இந்த பாட்டுக்கு உரை இருக்குது. அதை சொல்லுகின்ற பிறகு சாமி கண்மத்துக்கும் வழிவகை பண்ணுறாங்க, ஞானத்துக்கும் வழிவகை பண்ணுறாங்க. கண்மம் என்பது பூஜை சார்ந்த பரம்பரை, சிவாச்சாரியர்களுடைய பரம்பரை, பத்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய பரம்பரை இது. ஆகமத்துக்கு வேதத்துக்கு கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு பகுதி இருக்கிறது மாதிரி ஆகமத்தை சரியை கிரியை, அதில் சரியை கிரியைங்கிறது கர்ம விஷயம், ஞான யோகம்ங்கிறது ஞான விஷயம். ஆமாம் தானே? சரியை கிரியை ரெண்டுமே என்னது? கர்ம சார்ந்த விஷயம், செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதில் யோகத்துக்கும் ஞானத்துக்கும் செயல்பாடுக்கு குறைவு, ஞான சார்ந்த புரிதலுக்கு தான் அதிகம் இருக்குது. அப்போது வேதத்தினுடைய கர்மகாண்டத்தினுடைய விரிவாக ஆகமத்தில் சரியையும் கிரியையும் இருக்குது. வேதத்தினுடைய ஞானபாதத்துக்கு விரிவாக ஆகமத்தில் யோகமும் ஞானமும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ யோகத்தையும் ஞானத்தையும் பயிற்றுவிப்பதற்கு வந்த பரம்பரைக்கு ஞான சந்தானம் இல்லையா அப்படின்னு பேர். இதை ஞான சித்தாந்த குறவர்கள் என்று வெள்ளியம்பல முனிவர் சொல்கிறாங்க. யோகத்தையும் ஞானத்தையும் பயிற்றுவிக்க வந்த ஆச்சாரிய பரம்பரைகளுக்கு பேர் என்ன சொல்கிறாரு? ஞான சித்தாந்த குறவர்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி சரியை கிரியை முதலிய முக்கியமாக பூஜா விஷயங்கள், பத்ததி முதலியவற்றை எடுத்துக் கொடுத்து பூஜை சம்பந்தமாக இருக்கக்கூடிய உபதேச பரம்பரைக்கு கண்ம சித்தாந்த குறவர் என்று காட்டுகிறார்.
அதனால் இப்போ இவர்களுக்கும் உபதேசம் எங்கேருந்தான் வருது, ஆனால் பரம்பரையாக தான் வருது. ஆனால் இவருடைய முறையில் என்ன கொஞ்சம் மிகுதிப்பட்டு, ஆனால் 2 பேரும் கொள்கை வேறுபாடா இல்லை. சரியை வழியாக சாமி அடைய முடியும், கிரியை வழியாக சாமி அடைய முடியும், ஞானத்தை வழியாக அடைய முடியும், யோகத்தை வழியாக அடைய முடியும். இவங்க எந்த வழியை பயன்படுத்தி கொள்கிறார்கள்? இப்போ கைலாய பரம்பரையில் சிவஞான சித்தி நெறி காட்டும் அப்படின்னு சித்தியாரை முதல் நூலாக கொள்ளுகிறோம் அப்படின்னு தர்மயாதனத்தை சொல்லுகின்றோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் அப்படின்னு துரைசியாதனம் சொல்லிக் கொள்கிறது. அவங்க போதத்தை, சிவஞான போதத்தை, ரெண்டுத்துக்கு வேறு கொள்கையாக இருக்குது. சிவஞான போத சித்தியார் வேறையா இல்லை. ஆனால் எந்த நூலை முதன்மையாக கொள்ளுகிறார்கள், எந்த பகுதியை முதன்மையாக கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த பரம்பரையில் சில சம்பிரதாய பேதங்கள் ஏற்படுகிறது. திருவாவடுதுறை தான் திருவாவடுதுறை அப்படிங்கிறத துறை செய்கிறோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி தருமபுரத்தை தருமைன்னு சொல்கிறது இல்லையா, தருமை குருமணிகள்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. துறைசை திருவாவடுதுறை அப்படிங்கிறத துறைங்கிறத வச்சு துறை செய்கிறோம். அதான் துறைசை ஆதீனம். அதே மாதிரி சூரியனார் கோயில் ஆதீனத்தை அழகாக சொல்லுவாங்க, பானுகோயில் ஆதீனம்ங்கிறாங்க. ஆமாம், இந்த திருச்சி பேருரையில் தண்டபாணி தேசிகர் எழுதியிருக்கார், பானுகோயில் ஆதீனம்னு எழுதியிருக்கார். அது சூரியன்னா பானுகோயில் ஆதீனம்னு சில வார்த்தை பேதங்கள் அப்படின்னு வச்சுக்க. மெஞ்ஞான பானுவாகினர், பானுனா சூரியன். அதனால் இப்படியாக அந்த பரம்பரையில் கர்ம சித்தாந்த சம்பிரதாயம், ஞான சித்தாந்த சம்பிரதாயம்னு 2 சம்பிரதாயம் வருகிறது. கர்ம சித்தாந்த சம்பிரதாயத்தைக்கு அதாவது கர்ம சித்தாந்த சம்பிரதாயத்தை இருந்தாலும் கூட ஞான சித்தாந்த சம்பிரதாயத்தில் உபதேசம் கேட்டு வந்தால் தான் ஞானம் கை வரும் அப்படிங்கிறாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம், ஞானத்தில் ஞானத்தை செய்கிறவங்க யார்? ஞான சித்தாந்த குறவர். ஞானத்தில் ஞானத்தை செய்கிறவங்க 4 பாதத்தும் ஞானி 4க்கும் உரியவன்னு சித்தியார் சொல்கிறது இல்லையா. சரியை அப்படிங்கிறது மந்திராதிகாரம்தான், கிரியை அப்படிங்கிறது அர்ச்சனாதிகாரம், நிர்வாண தீட்சைங்கிறது யோகா அதிகாரம். ஆச்சாரியன் ஞானத்தை கொடுக்குறவன், அதனால் அவனுக்கு ஞானத்தில் அதிகாரம் உண்டு. அதோடு கூட எதுலேயும் அதிகாரம் உண்டு? 4லேயும் அதிகாரம் உண்டு. அவனுக்கு உண்டா இல்லையா? ஆமாம் தானே, ஆச்சாரியனுக்கு எல்லாத்துலையும் அதிகாரம் உண்டு. ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டருக்கு சர்ஜரி பண்ண தெரியணும், கட்டு போடவும் தெரியணும். ஆமாம் தானே, கட்டு போடுறது யாரோட வேலை? கம்பவுண்டரோட வேலை. ஆனால் டாக்டருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? MBBSனா என்ன? பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, 2 டிகிரி அவர் படிக்கிறார் அட் ஏ டைமில். மெடிசனையும் படிச்சிருக்காரு, சர்ஜரி பண்ணுறது படிச்சிருக்காரு. அதனால தான் அவரால் டாக்டராக இருக்க முடியுது. டாக்டரேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிபுணர்னு அர்த்தம். அந்த தொழிலில் அவர் நிபுணர்னு அர்த்தம். இல்லைங்கிறீங்களா? அதனால் ஆச்சாரியனுக்கு 4ம் தெரியும். டாக்டருக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ, இப்போ கம்பவுண்டருக்கு என்ன தெரியாது? சர்ஜரி தெரியாது. விளக்க புரியுதா இல்லையா? டாக்டருக்கு சர்ஜரியும் தெரியும், கட்டு போடுறதும் தெரியும், ஊசி போடுறதும் தெரியும், மருந்து எழுதி கொடுக்குறதையும் மருந்து எடுத்து கொடுக்க தெரியும். டாக்டர் எழுதி கொடுக்க ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி மருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரியும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு சர்ஜரி பண்ண தெரியுமா? ஆனால் டாக்டர் அந்த சீட்டை பிடிச்சா என்ன பண்ண முடியும்? மருந்து எடுத்து தர முடியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது ஞானத்தை செய்யக்கூடிய ஆச்சாரியன் ஞான சித்தாந்த குறவன், அவன் ஞானி அப்படின்னு சித்தியார் பேச. ஞானி 4னுக்கும் உரியன். சரிக்கு அதிகாரம் உண்டு, கிரியைக்கு அதிகாரம் உண்டு, யோகத்துக்கு அதிகாரம் உண்டு, ஞானத்துக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த கர்ம சித்தாந்த குறவர்களுக்கு என்ன அதிகாரம் இல்லை? ஞானத்திற்கு உரிய அதிகாரம் இல்லை என்று சாதிக்கிறது நூல். விளக்கம் புரியுதா இல்லை சொல்கிறது? சரியை கிரியைக்கு தான் அதிகாரம், அதை தான் பண்ண முடியும். அவர்களோட உபதேசம் பண்ணாலும் அங்கே என்ன தான் நிற்கும்? சரியை கிரியில் நிடமே தவிர அதுக்கு மேலே யோகம் சம்பவிக்காது அப்படிங்கிறது இந்த நூலுடைய முடிவு. இந்த மாபாடியத்தினுடைய முடிவு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா இல்லையா உங்களுக்குலாம்? சரி, இப்போ சந்தான நற்குறவர் தக்கோர் அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த தக்கோர் என்பவர்கள் யார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பேசும்பொழுது, தக்கவர்கள் என்னும் பொழுது இந்த சந்தான பரம்பரையாக வந்தவங்களில் இந்த கர்ம சித்தாந்த குறவர்கள்னு சொன்னேன். இதில் முக்கியமாக தஞ்சை பெருமான்ட்டேருந்து வந்த அந்த பரம்பரையில் அகச்சந்தானத்தில்
யார் யார் எப்படி நாளாக பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத காமிச்சோம். இதில் ஒவ்வொன்றுத்துக்கு 2 சந்தானம் சொன்னோம் இல்லையா? இதில் 2 ஒன்று கண்ம சித்தாந்தம், இன்னொன்று ஞான சித்தாந்தம். இதில் கண்ம சித்தாந்தங்கள் யார் யார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு நம்முடைய மாபாடியத்தில் வில்லியம்பலமன முனிவர். உக்கரசோதி, சத்யோசோதி, கண்ம சித்தாந்த குறவர்கள் இவங்கெல்லாம். உக்கரசோதி, சத்யோசோதி, ஞான சிவாச்சாரியார், இவங்கெல்லாம் குருக்கள் சார். இவங்கெல்லாம் குருக்கள், இவங்கெல்லாம் சிவாச்சாரியார்கள் இவங்கெல்லாம். அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம்? ஞான சிவாச்சாரியார், சோமசம்பு சிவாச்சாரியார். இதுதான் சோமசம்பு பத்ததிம்பாங்க. அதை தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோமசம்பு பத்ததி. திரிலோச்சன சிவாச்சாரியார், திரிலோசன சிவாச்சாரியார். திரிலோசனம்னா என்ன? திரிலோசனம்னா என்ன? கண்ணு, முக்கண். திரிலோசனம்னா முக்கண், லோசனம்னா கண்ணு. அகோர சிவாச்சாரியார். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகோர சிவாச்சி, அகோர சிவாச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாராயணகண்டர், ராமகண்டர், போஜராஜர், இவங்கெல்லாம் குருக்கள் பரம்பரை. இதில் இப்போதைக்கு நம்ம பார்த்தா நில உலகத்தில் வழங்கி வர பரம்பரை 2 தான் பத்ததி தான் இப்போதைக்கு இருக்குது. சோமசம்பு பத்ததி, அகோர சிவாச்சாரிய பத்ததி. இப்போ எல்லாரும் பின்பற்றுவது அகோர சிவாச்சாரிய பத்ததி. ஆமாம். இந்த பத்ததிங்கிறது என்னென்னா, ஆகமத்தில் இருக்கக்கூடிய ஆகமம் விரிவாக சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிவபூஜை நூல்கள் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? சிவபூஜை புத்தகம் இப்போ தீட்சை எடுத்துட்டீங்கன்னா மடத்துலேருந்து சிவபூஜை புத்தகம் வாங்குறீங்க. அந்த புத்தகத்தில் எப்படி இருக்கும், எப்படிலாம் இந்த கிரியைகளை பண்ணணும் அப்படிங்கிறது விரிவாக கட்டன் ரைட்டாக டைட்டில் வைஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எப்படி நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஞான தீட்சை புக்கெலாம் கிடையாது, ஒரு சின்ன செராக்ஸ் தான் தருவாங்க. அதனால் அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த அந்த புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிறத அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ஆகமத்தில் எப்படி இருக்குன்னா விரிவாக இருக்கும். ஆகமத்தில் ஒரு சிவபூஜை எப்படின்னா நேரடியாக சிவபூஜை எப்படி பண்ணணும், பஞ்சசத்தினா என்ன, அப்படி இருக்காது. சிவபூஜையோட காரணங்கள் என்ன, ஏன் செய்யணும், யார் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அப்படி விரிவாக இருக்கும். ரொம்ப பரந்த கடல் ஆகமம். ஆகமத்தில் உள்ள விஷயங்களை அணுகுவதற்கு உரிய தோணி பத்ததி. அதனால் ஆகமத்தை எல்லாராலையும் படித்து அறிந்து கொள்ள முடியாது. அதனால் வடமொழி வல்லுநராக இருக்கக்கூடிய உபதேச பரம்பரையில் வந்து இந்த சிவாச்சாரியர்கள்லாம் அதை படித்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு ஆகமத்தில் பெரிய ஒரு 100,000 பக்கம் இருக்குன்னு வச்சுங்க. அதை ஒரு 100 பக்கமாக சுருக்கிறது தான் பத்ததியோட வேலை. அதுதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். சிலது நெக்லெக்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இது இப்படி ஷார்ட்டாக பண்ணிக்கலாம், சிலது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணணும், இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சில விளக்கங்களோடு கூட இவர்கள் ஏற்படுத்தின அந்த நூல்களுக்கு பேர் என்னது, பத்ததி நூல்கள் என்று பெயர். விளக்கம் பண்ணுறீங்களா? அதில் இப்பொழுதைக்கு நம்ம ரொம்ப ஃபெமிலியர், எல்லா கோயில்கள்லையுமே எல்லா குருக்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகள்லையும் பயிற்றுவிக்கப்படுவது மேக்சிமம் அகோர சிவாச்சாரியார் பத்ததியை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்றதெல்லாம் வழங்கலை என்று சொல்கிறார்கள். எல்லாம் போயிடுச்சுங்க கூட சொல்கிறாங்க. அது காமியாகும். தமிழ் படுத்தினாங்க. ஆமாம். ஆனால் இப்போதைக்கு எல்லாரும் காரணாகமோ காமிக ஆகமோ அது சார்ந்த பத்ததிகள் தான் இங்கே இருக்குது. அதுதான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. அதுதான் எல்லோரும் நம்ம பண்ணுற பூஜை, கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே அதுதான், அது சம்பந்தமானது தான். சில சம்பிரதாய பேதங்கள் இருக்கும், சில பாடசாலை பேதங்கள் வந்து இருக்குது. இப்போது நிறையா பாடசாலை வாத்தியார்கள் என்னென்ன வித்தியாசம் பண்ணுகிறார்களோ அதுக்கேற்ப தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறலாம். சின்ன தான், அதனால் பெரிய ஒன்றும் மாற்றுக்கிறது ஏற்படாது. ஆமாம். அதனால் இப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேர் என்னது, இந்த கண்மா சித்தாந்த குறவர்கள். இவங்களோட பண்ண நூல்களாக ஒரு 2-3 நூல்கள் சொல்கிறாரு. அவருடைய லட்சணங்கள்லாம் சொல்கிறார். கண்ம சித்தாந்த குறவருடைய லட்சணம் என்னங்கிறத வடமொழியில் எடுத்து காண்பிச்சிருக்கார் நம்முடைய மாபாடி ஆசிரியர். அஷ்டப்பிரகரணம், கிரியாக்கிரமம், சித்தாந்த சாராவளி முதலியவெல்லாம் இந்த மாதிரியான கண்ம சித்தாந்த குறவர்களாலே பண்ணப்பட்ட நூல்கள்ங்கிறார். அஷ்டப்பிரகரணம், சித்தாந்த சாராவளி, கிரியாக்கிரமம் இதெல்லாம்
ஆகமத்தை ஒட்டி இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த நூல்கள். இதன் மூலமாக தான் பின்னாடி வந்த வழி வழியாக இப்போ கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் நடக்குது. விளங்குதுங்களா சொல்கிறது? கிரியாக்கிரமம் அப்படி சொன்னா இதெல்லாம் அவங்க பண்ண பத்ததி நூல்கள்னு சொன்னேன். நூல்கள் தான் எல்லாமே. இதுக்கு மூணுத்துக்கு பேர் எது சொன்னேன், அப்படி ஒன்றும் சொல்லலையே. ஆமாம், மூணும் கும்பாபிஷேகம் முதலியவற்றெல்லாம் பண்ணுவதற்குரிய நூல்கள் இதெல்லாம். எல்லா கிரீகளும் ஸ்தாபனத்திலேருந்து சிற்ப சாஸ்திரத்துலேருந்து எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே. அப்படி மூர்த்தி வடிவமைக்கணும், மூர்த்தி லக்ஷண பேதம், தியான ஸ்லோகங்கள். ஒரு சாமியை ஒரு தெய்வத்துக்கு ஒரு சிலை வைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான தியானம் சொல்லப்படும், அது எப்படி அந்த வடிவமைக்கப்படும், எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும். இப்படித்தான் சிலை செய்யணும் அப்படிங்கிறத குருக்கள் தச்சர்கிட்ட சொல்லுவார். தச்சர் அதுமாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியது தான். தச்சர் அதை வச்சு கொடுத்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, பிம்பசுத்தி முதலியவை பண்ணி நாடி சந்தானம்லாம் செய்து அப்புறம் ஆவாகனம் பண்ணி வைப்பாங்க சாமி. இதெல்லாம் அது எல்லா விஷயங்களும். இப்படி 63 கிரியையா கும்பாபிஷேகத்துக்கு? அதிகபட்சம் 63, இன்னும் கூட போகலாம். அதான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறதுக்கே பெரும்பாடாக இருக்குங்க. அதனால் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நடக்குதா, சரியாக நடக்குதா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படியாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் பேசுவது இந்த மாதிரியான நூல்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தது இந்த ஞானசந்தானம், ஞான சித்தாந்த குறவர்கள் தான் யார் யார் அப்படிங்கிறத திருமூலர் சொன்னார். நந்திகள் 4வர், அதில் நந்திகள் 4வர் சிவயோக மாமுனி, மன்றதொழுத பதஞ்சலி, வியாக்கரன் என்றிவர், என்னுடன் என்மருமாமேன்னு சொல்லி 8 பேராக பிரிஞ்சு வைகுண்ட தேவர் சந்தானம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சந்தானம். மற்ற சந்தானத்தை நம்ம விவரங்கள் தெரியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது யார் போவோம், வைகுண்ட சந்தானம் தான். அதில் அதை சொல்கிறார், ஆதியில் சனகரால் சம்பு சந்தானம் மலையமான் சந்தானமாக 2ஆக பின் பலவாக விற்று, சனத்குமாரால் விஞ்ஞானதேவர் மெய்கண்ட சந்தானம் 2ஆய் பின் பலவாயினர். சனத்குமார்லேருந்து விஞ்ஞானதேவர் சந்தானமும் மெய்கண்ட சந்தானம் வந்துச்சு. அவர் அதுக்கு பிறகு பலவாச்சுன்னு பார்க்குறோம். மெய்கண்ட சந்தானம் தான் அதுக்குள்ளே நிறைய போச்சு. நம்மக்கிட்டே இப்போ 18 ஆதினங்கள் இருக்கிறதா சொல்லி கொண்டோம். தனித்தனி பரம்பரை தானே. இப்போ கைலாய பரம்பரையில் தர்மயாதின பரம்பரைக்கு என்ன பேர் தெரியுமா? பழுதைக்கட்டி சந்தானம்னு பேர். நம்ம தர்மயாதினத்துக்கு பழுதைக்கட்டி சந்தானம். கைலாய பரம்பரையில் பல மரபுகள் இருந்தாலும் தர்மயாதின பரம்பரைக்கு பழுதைக்கட்டி மரபுன்னு பேர். ஏன்னா பழுதைக்கட்டி சம்பந்தத்திலேருந்து அது உற்பத்தி ஆகுது. அவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்திருக்குது. உமாய சிவாச்சாரியார், அருணமச்சாய தேசியர், காழி கங்கை மெய்கண்டர், காழி சிற்றம்பலாடிகள், பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம். பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்தில் இருந்தால் மறைஞான சம்பந்தருடைய விஷயம் போயிடுதாங்க. இப்போது பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்துக்கிட்ட இருந்தால் சிவபுரம் ஞானப்பிரகாசர், தத்துவப்பிரகாசர், செட்டித்திரு ஞானப்பிரகாசர், கமலஞான பிரகாசர். கமலஞான பிரகாசர் வழியில் வந்ததுனால இன்னும் சொல்ல போனால் கமலஞான பிரகாசம் இந்த சந்தானத்துக்கு முக்கியமான கர்த்தா. அதனால தான் கமலை ஞானப்பிரகாசன் பயில் மடத்துக்கே பேர் வச்சுருக்கோம். விளங்குது இல்லையா? இந்த நூலுக்கு இந்த சந்தான பரம்பரைகளை எடுத்து காண்பிக்கும்பொழுது இந்த பரம்பரை எங்கே சொல்லப்பட்டிருக்கு தமிழ் நூல்கள்னு சொல்லும்பொழுது சிவப்பிரகாசத்தில் உள்ள நூலை எடுத்து பாட்டு எடுத்து காண்பிக்கிறார். தேவர பேரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர்கணத்து ஓர் செல்வர், பாவில் பாவிய சத்திஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிகள், பதியா வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார், மாறா விரவுகள் அருணந்தி வரலாறு செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர், இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே என்று சொல்கின்றார். இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோடு உமாவதி சிவாச்சாரியருடைய பரம்பரை எது என்பதை அவர் சிவபிரகாசத்தில் எடுத்து காண்பிக்கக்கூடிய பாட்டை எடுத்து சொல்கிறார். இந்த கைலாய பரம்பரையில் இவர் எங்கே வந்தார், உமாவதி சிவாச்சாரியர் எங்கேருந்து வருகிறார் என்பதை மறைஞான சம்பந்தர் மூலமாக தான் வந்ததாக காட்டுகிறார். இந்த மறைஞான சம்பந்தர் யார்? இப்போ சொன்ன மறைஞான சம்பந்தர் கிடையாது. இங்கே சொல்லிட்டு இருக்கோமே ஆன்மானந்தவாதி அவர் கிடையாது. இவர் உமாவதி சிவாச்சாரியருடைய சீடர் குருநாதர். அந்த மறைஞான சம்பந்தர் தான் பட்டக்கட்டையில் பகற்கரடு ஏகுது காணியிருந்தார் இவரை பார்த்து. அந்த மறைஞான சம்பந்தருக்கு ஆச்சாரியார் அருண சிவாச்சாரியார். அருண சிவாச்சாரியருக்கு ஆச்சாரியன் மெய்கண்ட தேவநாயனர். இந்த 4 சந்தான குறவர்கள் நம்ம 3 பேர் தான் நூல் பண்ணவங்க. இந்த மறைஞான சம்பந்தரை ஏன் வச்சுருக்கோம் இதில்? அவர் தான் சீடருக்கு தொடர்பு, பரம்பரை தொடர்புக்காக அவர் வச்சுருக்கிறோம் மறைஞான சம்பந்தர். நம்ம மெய்கண்ட நூல்களாக நம்ம வைத்திருக்கிறது 12 நூல்கள் இல்லையா? 14 நூல் நம்மகிட்ட மெய்கண்ட சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் 2 மெய்கண்டாருக்கு முன்பே வழங்கிய ஒரு பரம்பரை சொன்னது. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், ஆளுடைய தேவநாயனார், திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் என்று சொல்லக்கூடிய 3 பேர். இல்லைங்கதா? இதெல்லாம் புரியுதா? என்ன பேசிட்டு புரியுது இல்லையா? நம்ம பேசுகிறது ரொம்ப டஃபஸ்ட் டாபிக். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? தெரியுது. புரியலங்கிறது தெரியுது. என்ன பேசிகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கெல்லாம் புரியுது இல்லையா? ஏன்னா அவர் இந்த உபதேச பரம்பரையை பற்றி பேசி
மெய்கண்டார் கீழே வந்தவங்க தான். கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் உள்ளதான் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ யார் எங்கேருந்து வந்தாங்க, யாரும் கொடி வழி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வேறு எதுவும் பேசலை பொண்ணு. அதனால் அந்த மெய்கண்டாருக்கு முன்பு இருந்த பரம்பரையில் 3 பேர். ஆளுடைய தேவநாயனார், அது திருவியூர் உய்யவந்த தேவநாயனார், ஆளுடைய தேவநாயனார், திருக்கடவுர் உய்யவந்த. இந்த பரம்பரை செய்த நூல் நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒரு உந்தியாரம் கல்லிட்டப்படியாரம். அதுக்கடுத்து மெய்கண்ட சந்தானம் வந்துச்சு. மெய்கண்ட சந்தானத்தில் நம்மக்கிட்ட 12 நூல் இருக்குது. இந்த 12 நூலில் மறையான சம்பந்தம் எந்த நூலும் பண்ணலை. அவரையான நம்ம ஆச்சாரியனை சேர்த்துக்கணும் தேவையில்லை. ஆனால் அவர் தான் ஆச்சாரிய பரம்பரைக்கு தொடர்ச்சி காரணம் அவர் தான். ஆமாம். மெய்கண்டார், அருணந்தி சிவம். மெய்கண்டாருக்கு 49 சீடர். 49 சீடர்லேயே 2 பேரோட நூல் இதில் இருக்குது. அருணந்தி சிவாச்சாரியாரும் மணவாசம் கடந்தார் நூல் இங்கே இருக்குது. மணவாசம் கடந்தார்கள் யார் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இப்போது அப்படியே அந்த பரம்பரை எங்கே போச்சு, என்னாச்சு நமக்கு தெரியல. வழங்குறாங்களா, இருக்காங்களா, இல்லையா, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுவும் மெய்கண்ட சந்தானமாக தான் இருக்கணும் இருந்திருந்தா. அருணந்தி சிவாச்சாரியார்கிட்டேருந்து நேரடியாக ஒரு கைலாய பரம்பரை உற்பத்தி ஆகுது. அதுதான் திருவண்ணாமலை ஆதீனம்னு பேர். அந்த ஆதீனத்தை தான் குன்றக்கூடிய மடம்னு சொல்ல விடுறோம். அப்போ அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட நேரடியாக அந்த பரம்பரை வருகிறது. குன்றக்கூடிய ஆதீனம்னு சொல்லுகிறோம் இல்லையா, அந்த மடத்துக்கு உண்மையான பேர் திருவண்ணாமலை ஆதீனம்னு பேர். நிறைய இருக்கு. புதுக்கோட்டையில் 5 கோயில்கள் அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு கீழே இருக்குது. கோலக்குடி, பிரான்மலை எல்லாம் அவங்க நிர்வாகம்தான். பிரான்மலை அவங்க நிர்வாகம். குன்றக்குடி, கோலக்குடி, திருப்பத்தூரா எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பரிவாளத்தில் இருக்குது. அந்த பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம்னு பேர். அந்த திருவண்ணாமலை ஆதீனத்தில் வந்த ஒரு ஆச்சாரியன் சித்தியாருக்கு உரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான உரை அது, சுமக்க உரை. அந்த அருணந்தி சிவாச்சாரிய பரம்பரை அப்படியே பரம்புது. அதே மாதிரி மணவாசம் கடந்தாருக்கு அதே மாதிரி என்ன இருக்கும், பரம்பரை இருக்குது. அருணந்தி சிவாச்சாரியருடைய வேறு ஒரு பரம்பரை அவர்கிட்ட நேரடியாக வந்தது. அதாவது உமாவதி சிவம் அவங்களுக்கு அப்போ சேர்றதுக்கு ஆச்சாரியன் இல்லை. எனக்கு முடிதா இல்லையா? ஏன்னா அருணந்தி சிவாச்சாரியன்னு பிரிச்சுட்டாங்க அவங்க. அவன் மறைஞான சம்பந்தரோடு சகமானாக்கர் யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணது தான் என்னது, திருவண்ணாமலை ஆதீனமாக இருக்கணும். ஏன்னா அருணந்தி சிவாச்சாரியுடைய சீடர்களில் ஒருத்தர் தான் மறைஞான சம்பந்தர். அவர் அருணந்தி சிவாச்சாரியை படித்த வேற யாரோ ஒருத்தர் தான் திருவண்ணாமலை ஆதீனத்தை உற்பத்தி பண்ணியிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா இல்லை சொல்கிறது? அதே மாதிரி மெய்கண்டார்ட்ட படித்த 49 சீடர்களில் அருணந்தி சிவாச்சாரியாரும் மணவாசம் கடந்தாரும் நமக்கு தெரியுது. மணவாசம் கடந்தார் உற்பத்தி பண்ணது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம், இங்கே உண்மை விளக்கம்னு படிக்கிறோம். அதே மாதிரி அருணந்தி சிவாச்சாரியாருக்கு கீழே வந்த பல பேரில் ஒருத்தர் மறைஞான சம்பந்தர். அவர் தான் நம்ம பரம்பரையில் இருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ மறைஞான சம்பந்தர் அருணந்தி சிவாச்சாரியர் நேரடியாக உற்பத்தி பண்ண யாரோ ஒரு ஆள் திருவண்ணாமலை ஆதீனத்தை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அது தெரிகிறது. இப்போ நம்ம பரம்பரைக்கு தொடர்ச்சி நமக்கு யார் தலைவர், எல்லா தாத்தாவுக்கும் மேலே நமக்கு யார் இருக்கா? இப்போ உமாதி சிவாச்சாரியர் இருக்கார். இந்த கைலாய பரம்பரைன்னு இப்போ சொல்லுகின்றோமே ஆதீனங்கள், முக்கியமாக தருவபுர சந்தானமும் திருவாவடுதுறை முதலிய ஆதீனங்களுடைய சந்தானம், இதெல்லாம் உமாபதி சிவத்துடைய பரம்பரை. புரியுதுங்களா? நம்ம கொடி வழி எங்கே நிற்கிது, போய் உமாவதி சிவாச்சாரியர் நிற்கிது, தீட்சிதர் தில்லையாழ்ந்தனர்கிட்ட நிற்கிது. அவருக்கு மேலே மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தர் தான் அருணந்தி சிவாச்சாரியர் சீடர். என்ன சொல்கிறது? அப்போது அந்த உமாவதி சிவாச்சாரியாருக்கு கீழே அருளமச்சிவாயர், காழி கங்கை மெய்கண்டார் எப்படி வராங்க? இந்த அருளமச்சிவாயர், காழி கங்கை மெய்கண்டார், உமாவதி 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சிதம்பரம் கொற்றவன்குடிக்கு போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். சிதம்பரத்தில் கொற்றவன்குடி மேற்கிற்கு போனீங்கன்னா உமாவதி சிவாச்சாரிய அதிஷ்டானம் இருக்குது. அதுக்கு பின்பக்கத்தில் உள்ள அருளமச்சிவாயர் தேசிகர் இருப்பார். நேராக வாசலில் தெரு முனையிலேயே காழி கங்கை மெய்கண்டார் இருப்பார். சின்ன விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயில் பக்கத்தில் சின்ன லிங்கம் இருக்கும். சச்சிதானந்த விநாயகர்னு பேருங்க. இதெல்லாம் அவங்களாம் அங்கே அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நம்ம பரம்பரை தாத்தாக்கள்லாம் அங்கே இன்னும் நம்ம தாத்தா எங்கே இருந்தார் என்ன இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம தாத்தாவை பற்றி தெரியும். சில பேருக்கு தாத்தா பற்றி தெரிஞ்சிருக்கோம், தாத்தாவோட அப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு வர அப்பா சுத்தமாக தெரியாது. எங்கேருந்து வந்தார், எங்கே இருந்தார், அவர் பேர் என்ன, ஊர் என்ன, நமக்கு தெரிய வாய்ப்பே எல்லாம் போயிடுச்சு. அப்பா பற்றி தெரியுது இல்லையா? ஆனால் இந்த உபதேச பரம்பரையில் நாம் இந்த உபதேசத்துக்கு முன்னாடி இருந்த பரமாச்சாரியார்கள்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது எப்படி உணர்ச்சி ஏற்படுது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே? ஓ, ஏற்படுதா? ஏற்படணும்.
ஏற்பட்டால் இந்த பரம்பரையில் நம்ம இருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அட்லீஸ்ட் இந்த பரம்பரையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போய்டு. அதே கங்களாஞ்சேரியில் மறைஞான சம்பந்தரோட அதிஷ்டானம் இருக்குது, இன்னமும் சிதம்பரத்தில் தான் இருக்குது. அதுவும் மார்கழி 1 அடியன் சன்னியானத்துறை போய் தரிசனம் பண்ணேன். அது வாய்ப்பு எனக்கு அற்புதமாக கிடைச்சது. திருக்கலாஞ்சேரி அதில் மறைஞான சம்பந்தர் அதிஷ்டானம் அங்கே இருக்குது. ஆமாம். அதே மாதிரி உமாசிவாச்சரோட அதிஷ்டானம் இருக்குது. அருளமிச்சு வாயதேசிகர் இருக்கார். காழி கங்கைமேண்டர் இருக்கார். காழி சிற்றமலாடி அதிஷ்டானம் சித்தர்காட்டில் இருக்குது, மயிலாடுதுறையில். ஆமாம், அது அவர் தங்கி பிறந்த இடம் அப்படின்னு வச்சுக்கொண்டது. அவர் அதிஷ்டானம் திருக்கலாஞ்சேரியில் தான் இருக்குது, சிதம்பரத்தில் தான் இருக்குது. ஆமாம். காழி சிற்றமல் நாடிகள் தெரியுது. அப்புறம் பழுதுக்கட்டி சம்பந்த பண்டாரம் அவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. பழுதுக்கட்டி சம்பந்தப்பட்டவரம் சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவப்பிரகாசர், செட்டித்தறி ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர் வரைக்கும். கமலை ஞானப்பிரகாசர் ஆச்சாரியன், அது இளரத்தில் இருந்த ஆச்சாரியன்னு தெரிகிறது அவருடைய தன்மை. விளங்குது இல்லையா? அதுக்கு பிறகு தர்மபுராதீனம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்க தான் இந்த சந்தான குறவர்களில் தக்கோர். தக்கோர் யாருன்னு பார்த்தா எப்படித்தான் சந்தான குறவரில் கண்ம சித்தாந்த குறவர் இருக்கிறாங்க, ஞான சித்தாந்த குறவர் இருக்காங்க, 2 பேர். அதில் தக்கோர் யார்? ஞானத்துக்கு உரியவர் அதிகாரி யார்? ஞானி ஞானினுக்கும் உரியன் என்ற பொழுது இந்த ஞான சித்தாந்த குறவர்களில் வரவங்க தான் ஞானத்துக்கு அதிகாரி அப்படின்னு பேர். அதன்படி குருக்கள் எல்லாருமே கூட வந்து யார்கிட்ட தீட்சை வாங்கிக்கலாம்? ஞானத்தில் ஞானம் செய்யக்கூடிய ஆச்சாரிகள்கிட்ட வந்து வாங்கி கொள்ள வேண்டும், வாங்கிக்கணும். அப்போ தான் அது முறையாக இருக்கும்னு சொல்லுகிற இந்த நூல். புரியுதுங்களா? அவர்களுக்கு கண்ம விஷயந்தான் உற்பத்தி ஆகுமே தவிர்த்து ஞானத்தில் ஞானம் உற்பத்தி ஆகணும்னா எங்கே வந்தாகணும்? ஞான சித்தாந்த பரம்பரைக்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி கொண்டாதான் அது நடக்கும். அதுக்கு உதாரணமே உமாசிவாச்சாரிய வரலாறு இல்லையா? உமாசிவாச்சாரிய தில்லைவாழந்தரர், அவருடைய பெருமை என்னங்கிறது பெரிய புராணத்தில் பார்க்குறோம். போற்றி அப்படின்னு எந்த நாயன்மார் புராணத்தில் எடுக்கல சேக்கரார் சாமி. போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழலுற்றேன், நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பெற்றினார், பெருமைக்கு எல்லையாயினார் அப்படிங்கிறார். பெருமைக்கு எல்லையாயினாராம். அவங்க பெருமைன்னு ஒன்று இருக்குது, இதுதான் அடைய வேண்டிய பெருமைகள்னா அது என்ன ரீஜியனோ அந்த ரீஜியன் தீட்சிதர்கள் தாங்கிறார். அடுத்தது இன்னொரு பாட்டில் செம்மையே முதல்வனாரை போற்றி வாழ இம்மையே பற்று வாழ்வார், இனி பெரும் பேரு ஒன்று எல்லார்னார். தில்லைவாழ்ந்தர்கள் முத்திக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்கிறார். இனி பெரும் பேர் என்ன? முத்தி பேர் தான். முதல்வனாரை இம்மையே பற்று வாழ்வார். இப்போவே நடராஜ அவங்க கையில் இருக்காங்க. அப்போ இம்மையே பற்று வாழ்வார், இனி பெரும் பேரு ஒன்று இல்லார் அப்படின்னு போற்றப்பட்ட தில்லைவாழ்ந்தனர்கள். இன்னும் கடைசியாக சொல்கிறார் சேக்கரார் சாமி. எல்லாத்தையும் அதுக்கே சொல்லிக்கிட்டு இன்றிவர் பெருமையெல்லாம் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன்திரு வாக்கால் கோத்த முதல் பொருள் ஆனார் என்றார். தியாகராஜ பெருமானே நேரடியாக தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன்னு போய் பாடுன்னு எடுத்து காண்பிச்ச அந்த அடியவர்கள் கூட்டத்தில் ஒருத்தர். அவருக்கு இந்த சந்தான பரம்பரையில் வந்ததுக்கு பிறகு தான் ஞானம் முழுமையாக வருகிறது என்பது சரித்திரம். உண்டா இல்லையா? அந்த பூஜாபதி பதஞ்சலி பரம்பரை வந்தவங்க எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம தீட்சிதர்களை பற்றி பேசுகிறோம். நடராஜா பூஜை பண்ணுறாங்க. நடராஜாவை பூஜை பண்ணினாலும் பூஜை என்பது கிரியா சம்பந்தமானது மட்டும்தான். அது என்னத்துக்கு முழுசாக பயன்படாது, ஞானத்திற்கு பயன்படாது. ஆமாம். அப்போ இந்த ஞான பரம்பரையினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் இருந்து விளக்கம் புரிஞ்சுங்களா? அதனால நிறைய குருக்கள், உண்மையான மெய்யன்பர்களாய குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சன்னியானத்துக்கெல்லாம் அந்த பீடத்துக்குரிய மரியாதை கொடுக்கறது பார்க்கும்போது அது காரணம் என்னங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஒன்றும் தெரியாத கழிச்சில் தான் எதாவது பிரச்சனை பண்ணிட்டு நடக்கும். உள்ளபடியே இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இது மாதிரி பரம்பரையோட பெருமை என்ன? மெய்கண்டார் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது, எங்கள் ஆச்சாரியன் எங்களுக்கு மெய்கண்டார் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் நேரடியாக பெருமானுடைய சதாசிவருடைய 5 முகங்கள்லேருந்து நாங்கள் தீட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் மெய்கண்டாரை நாங்கள் கும்பிடுறதில்லை அப்படி எல்லாம் கருத்துக்கள் சொல்கிறார்கள். அறியாமை தான், அறியாமல் இருந்தவாறு வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால் ஆச்சாரியன் சிவபெருமானும் அடியாரும் வேறு வேற இல்லைன்னா ஆகமம் சொல்லுகிறது.
அதில் கடைசியில் சித்தியாரில் கடைசி பாட்டு என்ன? ஆச்சாரியன் தான் அதாவது பரசிவன் இவன் என்றும் பரஞானம் இவன் என்றும்னு சித்தியார் காட்டுகிறது. ஆச்சாரியன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது சிவக்கத்தில் கடைசி பாட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த பாட்டு. வர்ணாசூத்திரத்தில் அடியார்களை பற்றி பேச செங்காமலத்தால் இணைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசோரிடம் செறிந்திட்டு அங்கவரதம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் மரணனவே தொழுதிரைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோ மல்லம் யாவருக்கும் மேலானம் என்று இருமாப்பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திருவர் சிவஞான செய்தியுடையோரேன்னு ஆச்சாரியன் அடியார் வழிபாட்டை காமிச்சார். அடுத்தது அடியார்களை வழிபாடு பண்ணாதவங்க, அடியார்களை மதிக்காதவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற சித்தியாரில் காட்டுகிறார். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார்னா. இறைவனை மட்டும் கும்பிட்றவன் அடியாரை மதிக்காதவன் அவனும் தப்பானவன், தனக்கும் அவன் கெட்டவன். ஏன்? நல்லது செய்வது போல் நல்லது செய்து கொள்கிறானே. சிவருமானை மட்டும் கும்பிட்டா பலன் கிடையாது, பலன் கொடுக்க மாட்டார் சாமி. ஒருவேளை அடியார் வழிபாடு தெரியாதவங்க கும்பிட்டா கூட அடியார் வழிபாடு தான் இதுன்னு நூலில் பிரமாணமாக இருக்க, அதை விட்டு சாமி தான் முக்கியம்னு அடியார் இழிவுபடுத்தினா கிடையாதுனார். அதனால் பேசுவது என் அறிவிலா பிணங்களைனர். அவெல்லாம் போனோன்னா யார் அடியாரில் கும்பிடாதவங்களோ, அடியார் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் பிணங்கள். யார் சொல்கிறா? சகலாகம பண்டிதர் அருண சிவாச்சாரியர் சொல்கிறார், குறுக்களாக இருந்தவர் சொல்கிறார். அவங்க நம் இணங்கில் அவங்களோட நம்ம சேர்ந்தோன்னா பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர். அவங்களோட சேர்ந்தால் பிறப்பிறப்பில் அடைய வேண்டியதான். அப்போ கண்ம சித்தாந்த தன்மை மட்டுமே ஏற்றுக்கொண்டு ஞான சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். பிணங்கிடுவர் விடுனி ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடந்திட்டு அவர்கருமம் உன்கருமமாகச் செய்து கூசிமெழுந்து அருள் ஞானக்குறியில் என்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்னார் அடியார்களை பற்றி. அடுத்து சொன்னார் சங்கமரை எப்படி சேவை பண்ண வேண்டும், அடியார்களை எப்படி பூஜை பண்ணணுங்கிறார். அறிவறியாந்தனை அரிய யாக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயர அறிவு கொடுத்து அருளால் சிறிதலால் திருவேடம் சிவனுருவே ஆகும். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். குறியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்கையினால் அரணாவர். குறியோடு தாமழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர். அதனால் என்றால் நேசத்தால் தொழுதிடனி பாசத்தார் விடவே அண்ணன் அடியாரை கும்பிட சொன்னார் திரும்பவும். அடுத்தது லிங்க வழிபாட்டை சொல்கின்றார். ஆச்சாரியர் அடியார் வழிபாட்டை விட லிங்க வழிபாடு வஸ்தி. அடுத்தது என்ன? லிங்க வழிபாட்டை விட அடியார் வழிபாடு வஸ்தி. லிங்க வழிபாடுனா என்னங்கிறத காட்டுகிறார். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமணி தன்னை சிவனெனவே கண்டவருக்கு சிவனொருவனங்கே உருக்கோழி மந்திரத்தாரை நினையும் அவருக்கு உலனெங்கும் இளனங்கும் உலனென்பார்க்கும் இருப்பாய வடிவாகி இந்தனத்தில் எரிபோல் மந்திரத்தில் வந்துதிப்பன் இருசிறப்பிக்கெங்கும் உருக்கான உண்ணாத பால்முளைப்பால் விரும்பி ஒழுகுவது போல் வெளிப்பட்டருவன் அன்பர்க்கே. அப்போ கூட அன்பருக்கு தான் வெளிப்படுவான் என்று காட்டுறார் லிங்கத்தில். நிறைவாக உயர்ந்ததான ஒரு வழிபாட்டை காண்பிக்கிறார். கடைசியில் சித்தியர் கடைசி பாட்டு 326வது பாட்டில் வருகிறது. குருவோட லட்சணம் என்னங்கிறத காண்பிக்கிறார். ஞானயோக கிரியா சரியை நான்கும் நாதன் தான் பணி நாணி நானனுக்கும் உரியன்னார். தான் ஞானி நாலனுக்கும் உரியன். குணமிலா யோகம் முதல் 3னுக்கும் உரியன் யோகி. கிரியாவான் தனக்கு ஒன்கிரியை ஆதியான 2னுக்கும் உரியன். சரியின் என்றோன் அச்சரியைக்கே உரியன். அதனால் யாருக்கும் இனமிலா ஞானகுருவே குருவும் இவனே ஈசன் இவன்தான் என்றும் இறைஞ்சியத்த. இந்த பாட்டில் சரியைக்கு யார் அதிகாரின்னா சரியை உடையவன் மட்டும்தான் அதிகாரி. கிரியைக்குரிய குருநாதர் கிரியைக்கும் சரியைக்கு அதிகாரி. யோகத்துக்குரிய குருநாதன் யோகத்துக்கும் கிரியைக்கும் சரியைக்கு அதிகாரி. ஞானி நாலினுக்கும் உரியன். ஞானத்துக்கும் அதிகாரி, யோகத்துக்கு அதிகாரி, சரியைக்கு அதிகாரி, கிரியைக்கு அதிகாரி. இப்போ இந்த கண்ம சித்தாந்த குறவர்கள்லாம் அப்போ எதுக்கு மட்டும்தான் அதிகாரியாக இருக்காங்க? சரியைக்கும் கிரியைக்கும் மட்டும் அதிகாரியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? அப்போ ஞானத்துக்கு அதிகாரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் அவர் சொல்கின்றார், நாங்கள் எல்லாம் குருக்கள்கிட்டே தான் தீட்சை வாங்கிப்போம் நேரடியாக. குருக்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. குருக்கள்கிட்ட நேரடியாக உபதேசம் வாங்கி பண்ணுவது தவறே கிடையாது, தப்புன்னு நான் கண்டிக்க வரல. ஆனால் அவங்க வழி ஞானாச்சாரிய பரம்பரையில் வழிபாடுறது தான், உபதேசம் வாங்கிக்கிறது தான். ஆனால் இவர்களுக்கு என்னவோ ஒரு ஆடம்பரம் முடிச்சு போய் ஏதோ ஒரு கவர்ச்சி வந்ததுனால என்னவோ தெரியல, குருக்கள்கிட்ட வாங்குறது தான் நல்லதுன்னு குருக்கள்கிட்டவே வாங்கிட்டார் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் அப்படி. அப்போது இந்த நூல் என்ன சொல்லுகிறது? ஞான சித்தாந்த குறவனுக்குத்தான் நாலனுக்கு அதிகாரம்னு சொல்லுகிறது. அப்போது குருக்கள்கிட்ட வாங்குறது தப்பு கிடையாது. வாங்கினா எதோடு நின்று போயிடும்? சரியையும் கிரியையும் நின்று போயிடும்.
ஞானத்தை அடையிறதுக்கு திரும்ப பிறந்து வந்து உயர்ந்த பிறவி அடைந்து ஞான சித்தாந்த குறவரிடத்தை நீங்கள் வாங்கினா தான் என்ன ஆகும், அந்த பிறவி பயனை அடைய முடியும். அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை, சித்தியாருடைய கருத்து. அதைத்தான் கர்ம சித்தாந்த குறவர்னு பிரித்து ஞான சித்தாந்த குறவர்னு பிரிச்சும் நமக்கு இதை காண்பிக்கிறார். விளக்க முடியுது நான் சொல்கிறது? ஆமாம். அதனால் ஞான சித்தாந்த குறவர் கர்ம சித்தாந்த குறவர்னா யார், அதில் ஞான சித்தாந்த குறவர்னா யாருங்கிறத குருவோட லட்சணம் சொன்னார். அப்புறம் குரு என்ன பண்ணுவார், தீட்சை பண்ணுவார்னார். மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத கொள்கையினால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலைஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றும் ஒன்றாலும் வாராது. ஆசானை அடையக்கூடிய அந்த வழிபாட்டினால தான் ஞானம் கிடைக்குமே தவிர்த்து மற்றும் ஒன்றினாலும் வாராது ஆகும், மற்றவையும் அவன் அருளால் மருவும் அன்றே என்று சொன்னார். கடைசியாக ஆச்சாரியன் எப்படி பார்க்கணும் முடிக்கிறார் நூலை. 328வது பாட்டு, கடைசி பாட்டு. பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராவரன் தான் என்றும் அரண் தரும் சீர்களை எல்லாம் இவனே என்றும் அருள்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்து நினைந்தும் பார்த்து பரிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்து சிந்தித்து பார்த்தும் தானே என்று ஆச்சாரியன் எப்படி தீட்சை பண்ணி நம்மளை மேலே கொண்டு போவார் அப்படிங்கிறத காட்டுகிறார். அப்போது ஞானசித்தாந்த குறவர் தான் யார் இங்கேப்பா, தக்கோர் என்று தெரிகிறது. சந்தான குறவர் தக்கோர் என்று இந்த பாட்டில் தெரிகிறது. விளக்கம் புரியுதுங்களா? சந்தான நற்குறவர் அப்படிங்கிறது. அதோட இந்த அமர்வை நிறைவு பண்ணிவிடுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் இல்லையா? கீழே வகுப்பு இருக்கா உங்களுக்கு? அதானே கண்ணாடி பார்த்து கிடையாது பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே பார்த்தா இருந்து டாட்டா டாட்டா. சார் அப்போ வகுப்பை நிறைவு பண்ணிவிடுவோமா? இந்த பாட்டோட கண்டினியூட்டி அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? எது இல்லை, அவங்களுக்கு வகுப்பு இருக்கு. உங்கள் வகுப்பு எத்தனை மணிக்கு? ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதில் நந்தாது தோற்றுவித்த நற்குறவர். எதை தோற்றுவித்தாங்க? ஞானத்தை, பரம்பரையை. எதை நந்தாது? பிறர் சமயம் நந்தாதுன்னர். இது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கருணை பாருங்கள். சமணன் என்ன நினைப்பான்? எல்லாம் அழிஞ்சணும்னு நினைப்பான். கிறிஸ்தவன் என்ன நினைக்கிறான்? மற்ற சமயம்லாம் அழிஞ்சு போகணும், கிறிஸ்தவம் மட்டும் வளரணும்னு நினைக்கிறான். இஸ்லாமியர் நினைக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்காதவெல்லாம் காஃபிருங்கிறான் அவன், மற்றதெல்லாம் அழிஞ்சு போகணுங்கிறான் அவன், இல்லையா? சாக்தர் ஒருத்தர் எடுத்துங்க, சிவபெருமானு கடவுளே கிடையாதுன்றவான் இல்லையா? அம்பாள் மட்டும்தான், சிவபெருமான் அம்பாளுக்கு கட்டுப்பட்டவத்தான், சிவபெருமானை கீழே போட்டு படுக்க வச்சு மேலே ஏறி அம்பாள் உட்காந்துட்டு இருக்கா அப்படிம்பா அவன். மற்ற சமயத்தை இழிவுபடுத்துவான், சிவபெருமானை இழிவுபடுத்துவான். வைஷ்ணவன் எடுத்துங்க, திருமால் தான் பரதெய்வம், சிவபெருமானே திருமால் காப்பாற்றினார். பானாசுரனை ஒருத்தன் பஸ்மாசுரன் அந்த வரலாறை எடுத்து பேசுவானுங்க. அப்போ சிவசிவனுக்கு முடிந்தால் காதை முடிக்கிறானுங்களாம்மா. விதியிலார் என் செய்வார் பொதியிலானே பூணத்தாயினர். அதான் நம்முடைய பாஞ்சராத்திரி வகுப்புக்கு நீங்கள் வரலையோ, பரபக்ஷன் அதை கேளுங்க, அனுப்பிச்சுவோம். ஏன் அவங்க அப்படி இருக்காங்கிறத பேசியிருக்கோம். அதில் வைஷ்ணவர்கள்லாம் ஏன் பாஞ்சராத்திரிகளாக இருக்கிறார்கள், அவங்க ஏன் திரிப்புண்டர் ஊத்த புண்டம் தரிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ததீசியோட சாபம். தக்ஷ வேள்வியில் கலந்து கொண்டதுனாலே இப்படி ஊர்த்தவ புண்டம் தரித்து கொண்டு கையில் முத்தண்டை ஏந்தி கொண்டு இப்படி திருமாலே உங்களை அஞ்சு ஓடும்படியாக நீ அவனை கடவுளாக வழிபாடு பண்ணுவீங்கன்னு சாபம் விட்டார். நரகில் வைக்கும் புண்டாரம், பொய் நரகில் வைக்கும் புண்டாரம்னார். அதை நாமம் போட்டுக்கிறவங்கள பொய் நரகில் வைக்கும் புண்டாரம், அதை பற்றி பேசியிருக்கேன். இப்படி இவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எந்த சமயத்தையும் நம்ம என்ன பண்ணலை, அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். மணிவாசக ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க, வாழ்க அந்த நரே வானவர் ஆணினம் வீழ்க தன் பூணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது. ஆழ்க தீயதெல்லாம் அப்படி கிடையாது பாட்டு. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, எல்லாம் அரண் நாமமே சூழ்க, அதான் பாட்டு. ஆழ்க தீயதெல்லாம் கிடையாது பாட்டு. ஆழ்க தீயது முடிச்சிடணும் பொருள். தீயதெல்லாம் அழிஞ்சு போகணுமா? ஆழ்க தீயது, கீழே போயிட்டோம், அழியக்கூடாதுங்கிறார். ஏன்? எல்லா சமயங்களும் உற்பத்தி பண்ணி கொடுத்தது யாரு?
அறுவகை சமயத்தார்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் நின்ற சிவன் செறிவொழி யாது நின்ற சிவன் அப்படின்னு சித்தியார். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பினார்க்கு ஏற்றதாகும். பரிவினார் பெரியோர் ஏத்தும் பெருவேளொரு பேணினானே மருவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே அப்படின்னார். அதனால் விரிவில்லாதவன் பல சமயத்தை உற்பத்தி பண்ணுவான். ஆனால் அந்த கருத்துக்களையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்கிறதுனா அது சைவஸ்தங்கள் அடக்கும். எல்லாமே இதுக்குள்ளே அடக்கும். வேதத்தில் சாங்கியத்தில் சொல்ல கருத்துக்கள் இருக்குது. சாங்கியம் என்ன சொல்லுகிறது? பிரகிருதி புருடன் உண்டு அப்படின்னு சொல்லுகிறது. பிரகிருதியும் புருடன் இருக்கிறத வேதம் சொல்லும் இல்லையா? சொல்லுது. அப்போ வேதத்தில் அந்த கருத்து இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் வேதத்தை ஒத்துக்கொண்ட சமயம் சொல்லி கொண்டுறோம். ஆனால் கடவுள் இல்லைங்கிறத அவன் கண்டுபிடிக்கல. கடவுள் இல்லைன்னு புதுசாக சொல்கிறான். அதுதான் கடவுள்லேருந்து வேதத்துலேருந்து வேறுபட்டு நிற்கிறான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ பரமபுருஷன் ஒருத்தன் இருக்கான், பிரகிருதி ஒன்று இருக்குது, உயிர்கள் இருக்குது அப்படிங்கிற கொள்கை இல்லையா? வேதத்தில் இருக்கா? இருக்குது. ஆனால் பரமபுருஷன் திருமால் தான் அப்படிங்கிற கருத்துலேருந்து வைஷ்ணவ வேறுபடுகிறது. பரமபுருஷன் இருக்காங்கிற கருத்தையும் ஒத்துக்கிறோம், பிரகிருதி இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிறோம், உயிர்கள் இருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிறோம். ஏகான்மவாதம் கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கவே இல்லையா? ஒத்துக்கிறோம். பதி பரமே சொல்கிறோம். துவைத்தத்தை ஒத்துக்கலையா? உயிர் வேற சாமி வேறங்கிறத ஒத்துக்கலையா? ஒத்துக்கிறோம். ஆனால் அங்கங்கே அவர்களுடைய கொள்கை நிலையில் அவங்க தடைப்பட்டு நிற்கிறாங்க. அதனால் எல்லா கருத்துக்களுமே எங்கே நிற்கிது? சிவாகமத்துக்குள்ளே அடங்கி நிற்கிது. சிவாகமம் எல்லாத்தையும் பேசுது. ஆனால் அவங்க முழுசாக கண்டுபிடிக்கல. சிவாகமத்தில் எது தான் சொல்லப்பட்டிருக்குங்கிற சொல்லாமல் அங்கங்கே நின்றுக்கிட்டாங்க. யானையை பிடிச்சி பார்த்தாங்க, கண்ணு தெரியாம 5 பேர் வந்தான். யானையை தொட்டு பார்த்தா துதிக்கை இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது. ஓ, இப்படி தான் யானை இருக்கும் போடுன்னு நினச்சிக்கிட்டான் அவன். ஆனால் காது ஆடிக்கிட்டு இருந்து காது தொட்டு பார்த்தா காது இப்படி தான், காது போல இந்த காது தான் யானை அவன் நினச்சிக்கிட்டான். வாழை தொட்டு பார்த்து வரத்தான் வாழை தான் யானை நினச்சிக்கிட்டான். ஆனால் எல்லாம் யானை இல்லையா? துதிக்கை யானை இல்லையா? துதிக்கையும் யானை தான், வாழை யானை தான், காலு யானை தான், வயிறு யானை தான். ஆனால் எல்லாம் சேர்ந்தால் தான் முழுமையான யானை. ஆமாம், அவவர் பொருள் அப்படின்னார். அதை தான் இலை கொண்டு வந்தன இலை உரியி, தளிர் கொண்டு வந்தன தளி உரியி, அரும்போடு மலர்பிஞ்சங்கு அருங்கா என்றவை விரும்பினர் கொண்டு வந்தனர் பலவே அப்படின்னாரு குருஞான நம்முடைய குமரகுருபரசாமி. அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா என்ப அருங்கனி பிடிந்த சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தனர் சிலரே அப்படிங்கிற பண்டாரமுனி கோவையில் குமரகுருசாமி எத்தனை அற்புதமாக தெளிவுபடுத்திருக்காங்க. வேதம் நமக்கு சொந்தமான பிரமாணம் என்பதை எடுத்து காண்பிக்கிறாங்க. அதனால் அப்போ பல சமயங்கள் இருக்குது. பல சமயங்களும் ஏன் கடவுள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கார்? இப்படி ஏன் கடவுள் அந்த நேரடியாக சைவ சமயத்தை மட்டும் சிவரை உற்பத்தி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒவ்வொருத்தங்களுக்கும் உள்ள பக்குவத்திற்காக அதான் சொன்னார். புறச்சமய நெறி நின்றும் உயிர்களை பற்றி பேசும்பொழுது சித்தியாரில் 263வது பாட்டில் உயிர்கள் எப்படி சிவபெருமான திருவடி வந்து அடையுங்கிறார், எந்த படிநிலையில் அடையுங்கிறார். புறச்சமய நெறி நின்றும் முதல்ல புறச்சமயத்தில் நினைக்கும், புறப்புறச்சமயத்தில் நினைக்கும். அதுக்கு முன்னாடி மனிதனாக எப்படி பிறப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார். முதல்ல மனுஷனாக பிறக்கிறதே பெரிய விஷயம். இந்த மனுஷனாக முதல்ல சென்னையில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காம அது நமக்கு பெரிய விஷயம் இல்லையா? நரர்பையில் தேயம் தண்ணில் அப்படின்னார். முதல்ல தேவர மனுஷன்தான் மனுஷன் இருக்கான். பப்புவா நீக்வினியான ஒரு நாடு இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்குது, நியூசிலாந்து பக்கத்தில் இருக்குது. தீவு அது. அது முழுக்க பழங்குடியின மக்கள் நிறைய வசிக்கிறாங்க. நிறைய கேனிபலிசம், இன்னும் இப்போ இருக்கிற நாகரிகமான உலக வளர்ச்சி எதுவும் உள்ளே போகவே இல்லை. இன்னும் மனுஷன் வாழ்கிறான், அவ்வளோத்தான். இன்னும் விலங்காத்தான் இருக்கான். அங்கேயும் ஒரு மனுஷன் நம்ம பிறந்திருந்தா இன்னத்துக்கு அது போல சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். அப்படி நரர்பையில் தேயன் தண்ணில் அதான் பிறந்துட்டு தான் வந்துருப்போம் நிச்சயமாக. நரர்பையில் தேயன் தண்ணில் நான்மறை பயிலா நாட்டில். அடுத்தது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆனால் வேதம் வழங்காத நாடு, வேதம் உடைத்தது நாடு, நல்ல வேல் உடைத்தது நாடுன்னார் பாரதியாரா. வேதம் உடைத்தது நாடு யார் சொன்னா? பாரதியார் சொல்றார். வேதம் உடைத்தது இந்த நாடுன்னார். நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து, அந்த நாடுகளில் பிறக்காம தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கன் செல்லா பாக்கியம் பண்ணோனாதேனர். இந்த தவம் செய் சாதினா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சிவ வழிபாட்டுக்கே உரிய ஜாதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல சிவருமான் மீது விருப்பம் கொண்ட அடியார் குழுன்னு வச்சுக்கொண்டே தான். ஏன்னா தவம் செய் சாதி அப்படின்னா ஞானச்சார்பு உடையவர்கள் தான் தவம் செய்யும் சாதி.
யார் ஞானம் வேணும்னு நினைக்கிறானோ அவன் தவம் செய்கின்றவன், அவன் தானே. உலகம் புரியுதுல? இந்தியாவில் பிறந்தாச்சு இல்லையா? தோன்றமிக்க புண்ணியத்தால் தரையினில் இந்த உலகத்தில் கீழே விட்டு கீழை சார்பாகிய உலகச் சார்புகளெல்லாம் விட்டுட்டு தவம் செய் சாதியினில் பரசமயங்கன் என தவம் செய்கின்ற சாதிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது? ஞானத்தை நோக்கக்கூடிய சாதி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பரசமயத்துக்கு போவாதன்னார். இப்போ வைஷ்ணவத்துக்கும் என்ன நோக்கம்? ஞானத்தை அடையணுங்கிறது தான். ஏகான்மவாதத்துக்கு என்ன நோக்கம்? ஞானத்தை அடையணும். துவைதவாதிக்கும் ஞானத்தை அடையணும் தான் நோக்கம். சைவவாதிக்கும் ஞானத்தை அடையணும் தான் நோக்கம். அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய பாடாணவாதம், சிவசமவாதம், சிவசங்கராந்தவாதம் முதலிய எல்லாத்துக்கும் என்ன தான் நோக்கம்? ஞானத்தை அடையணும்னு தான். அப்போது ஞானத்தை அடையக்கூடிய சாதியில் பிறந்தாச்சு. ஏன்னா இந்த சமயத்தில் எதுவும் பிறக்காம சுத்தாத்வித சைவ சித்தாந்த சமயத்துக்குள்ளே பிறந்திருக்கோம் இல்லையா? அதை உயர்த்தி பேசுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணோனாதேன்னார் இல்லையா? மனுஷனாக பிறந்ததில் எப்படி ஒரு பாக்கியம் இருக்குன்னார். அதில் கூட வாழ்வேணும் மையல் விட்டு சைவ சமயத்துக்கு வந்தாச்சு, சிவதிக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் உலக வாழ்க்கை மயக்கத்தை விட்டுருக்கோமா? இல்லையா? வாழ்வேணும் மையல் விட்டு அடுத்தது வறுமையாம் சிறுமை தப்பின்னார். வழிபாட்டுக்கு முதல்ல என்ன சிவபூஜை பண்ணாலும் குறைந்தபட்சம் 30 ரூபாய்லாம் சிவபூஜை பண்ண முடியாது. 50 ரூபா குறைந்தபட்சம் இல்லையா? 30 ரூபாய்க்கு பூ, 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிக்கிட்டா கூட 50 ரூபாய்க்கு என்ன திரிவுதத்தில் யார் தருவா கேட்குறாங்க அவங்க. அப்போ ஆமாம், செலவாகுது தானே. பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை சார். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை. அங்கே நாயன்மார்கள்லாம் பொருள் இல்லாதனால தானே தொண்டு பண்ண முடியாமல் வருத்தப்படுறாங்க பல நாயன்மார்கள்லாம். தொண்டு செய்யணுன்னா என்ன வேணும்? பொருள் வேணும். அப்போ பசி வந்திட போம்பறந்துன்னார் பத்தம். அதனால் தாழ்வேணும் தன்மையோடும் அடுத்தது வறுமையாம் சிறுமை தப்பி வந்தாச்சு சார். வாழ்வேணும் மையலை விட்டாச்சு. உலக வாழ்க்கை மேலே எனக்கு இன்பம் இல்லை சார், ஈடுபாடு இல்லை, வந்துட்ட சைவ சமயத்துக்கு. வறுமையாக சிறுமை காசு பணம் எனக்கு தேவையில்லை, வந்தாச்சு. அடுத்தது இன்னொன்று இருக்குது கடைசியில், தாழ்வேணும் தன்மை. எல்லாருக்கும் கீழான தன்மையில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற தன்மை. பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியன்னு மணிவாசக பெருமான் சொல்லுகிறாரே, இது நமக்கு உண்டா? நம்மகிட்ட இருக்கா? முதல்ல நமக்கு ஒரு முண்டாசு கட்டணும் நம்ம நிற்கிறோமா இல்லையா? முன்னாடி போய் கோயிலில் போய் யாவர்க்கும் கீழாம் அடியேன் தன்னை சொல்லுகிறார் சாமி மணிவாசகர். புழுவினுக்கு குணம் 4, எனக்கும் குணம் 4ன்னார் அப்பர் சாமி. ஆனால் புழுவுக்கு உள்ள பொல்லாக்கு எனக்கு, புழுவுக்கு இல்லாத பொல்லாக்கு எனக்கு உண்டுகிறார். எனக்கு உள்ள பொல்லாக்கு புழுவுக்கு இல்லை அடிக்கிறார். உங்களுக்கு இருக்கா? அடிக்கிறார். அதனால தான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடியன் மனத்தை வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும்னு கேட்குறார் சாமி. அதனால் அப்படி கீழாத்தன்மை நம்ம எல்லாருக்குமே கீழே தான். நாம் திருவேடதாரிக்கு முன்பு நம்ம ஒரு பொருள் இல்லைங்கிற உற்பத்தி நம்மகிட்ட இருக்கா? அப்பர் சாமி காட்டுறாருல அதை. அருள் பேரும் சுலகினால் ஆட்கொள் அடைந்து இந்த தெருளம் உணர்வில்லாத சிறுமையன் யான் அப்படின்னார். பரமாச்சாரியன், முதலாச்சாரியன் ஞானசம்பந்த பரமாச்சாரியார், அவர் தரையில் கூட நடக்க விட்டார் சாமி. ஞானசம்பந்தரை பல்லாக்கு கொடுத்தார். சைடில் வெப்ப காற்று அடிக்குதுன்னு மேலே முத்து பந்தல் கொடுத்தார். அங்கை கொட்டி பாடினாக்க கை சவக்குதுன்னு பொருந்தாளம் கொடுத்தார் இல்லையா? அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமானார் நீலநக்க நாயனார் வீட்டுக்கு போய், நீலகண்ட பெரும்பானார்க்கு இன்று இரவு தங்க ஓர் இடம் கொடுத்து அருளுவீர் அப்படின்னு கேட்குறாருங்க போய் ஞானசம்பந்தர். நீலநக்க நாயனார் ஞானசம்பந்தர் ஊருக்கு வந்திருக்காங்கிறத கொண்டாடிக்கிட்டு இருக்காரு, விழா எடுத்து கொண்டாடுறார். ஒரு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, ஒரு பக்கம் பறவை கோய்க்கால் குதிரை நடக்குது, ஒரு பக்கம் கரகாட்டம் நடக்குது, பெரிய சதஸ் நடக்குது, வேத வேள்வியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக? ஞானசம்பந்தர் வந்திருக்காரு நடக்குது இந்த ஃபெஸ்டிவலு. ஆனால் ஞானசம்பந்தர் போய் நீலநக்க நாயனார்கிட்ட போய் கேட்குறாரு, இவருக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுங்க சார். என்ன சார் கூட வந்தவங்களாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லலாம், சொல்லக்கூடாதா? ஆனால் நீலநக்க நாயனார் ஞானசம்பந்தர் காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய காத்திருக்கார். ஆனால் நீலநக்க நாயனார்கிட்ட போய் ஞானசம்பந்தர் பாடுற கேட்குறாரு, நீலகண்ட பெரும்பானார்க்கு இன்று இரவு தங்க ஒரு இடம் கொடுத்து அருள்வீர் அடிக்கிறார். என்ன பெருமை ஆச்சாரியர்களுக்கு! அதெல்லவோ பணிவு. ஞானத்தோட அடையாளம் என்ன சார்? பணிவு. தன்னை முன்னிறுத்திக் கொள்வதா? என்னால் அந்த காரியம் நடக்கும் போதுங்கிறதையா? என்னால் இது நடக்குதுங்கிறதையா?
இல்லையா? நாம் ஒரு பொருள் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான் ஞானத்தினுடைய அடையாளம் என்பதை பார்க்கிறோம். அதனால தான் தாழ்வனம் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது உயர் சிவஞானத்தாலே போழில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றோரே அப்படின்னு சொன்னார். அடுத்து மனுஷ பிறவி பற்றி பேசுகிறார். மானுட பிறவிதானம் வகுத்தது மணவாக்காயம் வானிடத்து 5 மாடும் அரண்மணிக்காக ஒன்றோ வானிடத்தவரும் அன்பேல் அரண்மனை அர்ச்சிப்பர் ஊனிடத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்த ஒன்றார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிறது எதுக்கே? சிவருமானை அர்ச்சிக்கிறதுக்காகத்தான். அதனால தான் உலகத்தில் மனுஷனாக பிறக்க முடியலையான்னு தேவன்லாம் வருத்தப்படுறாங்கிறார். புவனியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று திருமாலும் பிரம்மாவும் வருத்தப்படுறான்னார். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தவன் யாராவது சாமியாக கும்பிட்றானா? ஊனெடுத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு சிவபூஜை படிக்கிறார் சாமி. இது மனுஷனாக பிறக்கிறதுக்கு. இதில் இப்படி பரசமயம் செல்லா பாக்கியத்தில் பரசமயத்தையே உற்பத்தி பண்ணாருங்கிறத தான் சொல்லுகிறார். பரசமயம் புறச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் பாட்டில் சொல்கிறார். புறச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம் அறத்துறைகள் அவடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலதெறிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத்தெளிந்தும் சென்றால். அதாவது வேத சிறப்பொருள்லாம் என்னங்க? வேதத்தில் சொல்லப்பட்ட உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்மமான சிவபெருமான் தான் அப்படிங்கிறத எந்த பிறவியில் நீ உறுதிப்படுத்தி தெரிந்து கொள்கிறாயோ அந்த பிறவிக்கு அப்புறம்தான் நீ முதல்ல சைவ வேடம் தெரிந்து கொள்ளக்கூடிய பிறவியாக உனக்கு கிடைக்குங்கிறார். முதல் தகுதி அதுதாங்கிறார். இப்போ வேதத்தில் உள்ள உபனிஷத்து பொருளை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல என்ன பிறக்கணும்? பிராமணனாக பிறந்தால் தான் குறைந்தபட்ச அதிகாரமே அதுக்கு இருக்குது. இப்போது அப்போ தான் அந்த ஞானம் கிடைக்கும், சார்பு உண்டாகும். அப்போ தான் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். குறைந்தபட்சம் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தாள்னர் சென்றால் சைவ திறத்தடைவர். அப்போ தான் உங்களுக்கு சைவ வழிபாடே கிடைக்கும். முதல்ல இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். அப்போ சரியை செய்யணுன்னாலே என்ன வேணுங்கிறாருங்க? வேத சிறப்பொருளை மிக தெளிஞ்சிருக்கணுங்கிறார். அப்படித்தான் புறச்சமயத்தை பற்றி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் ஏன் வச்சுருக்கார் சாமி? பல உயிர்களும் பலவிதப்பட்ட படிநிலையில் இருக்கக்கூடிய உயிர்களும் அதையெல்லாம் பின்பற்றி பிறகுத்தான் கடைசியில் சிவருமானுடைய திருவடியை சைவ சமயத்தை வரும். தாழ்வேணம் சைவ தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ்பரல் அறியுதுங்கிறதுனால, அதனால அந்த சமயங்கள்லாம் அழியக்கூடாதுங்கிறதுனால நந்தாது தோற்றுவித்தனர். நந்தாதுன்னா அழிஞ்சு போகாதுன்னு அர்த்தம். நந்தாது தோற்றுவித்த நற்குறவர். எங்கள் ஆச்சாரியர்கள் தான் என்னது? நற்குறவர்னர். விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? அப்போது அந்த நற்குறவர்கள் என்ன சொன்னாங்க? முந்தவே எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள். இந்த ஆச்சாரியர்களை எதை சித்தாந்த முத்தின்னு சொன்னார்களோ சைவத்தில் அந்த முத்தி நிச்சயிப்போம் யாம் என்று சொல்லுகிறார். இப்போ சைவத்தில் அந்த முத்திங்கிறதுனால இப்போ சைவத்தில் வேறு முத்திகளும் இருக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இங்கே. அவற்றெல்லாம் என்னங்கிறது நம்ம அடுத்த வகுப்பில் விளக்குறேன். இந்த பாட்டோட அடுத்த 2 வரிகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த முத்தி நிச்சய வகுப்பில் பார்ப்போம். நிறைவு பண்ணுகிறோம். திருச்சிட்டம்பலம்.